विभ्रमेण मन्देन मञ्जुलतरेण च जल्पिलेन नन्दस्य अन्तर्लयो हृदयं गुणोति। परम शुद्धाय बुद्धाय सर्वसाक्षी गुरवे सर्वलोकानां नित्यमुक्ताय ते नमः। वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय संन्यास्मे नानावादिनगेन्द्रसङ्घत्वये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अरुणाचलशिरोद्भूतसम्प्रदाय प्रवर्तक करुणार्णवमीडे तं रमणाख्यमहं श्रीवेङ्कटाविधगुरुम् अरुणाद्रिवासम् अद्वैतबोधकरणे निपुणं महान्तं कोऽहं विचारनिरतम् त्ववधूतवेषं तं चैत्यरूपवपुषं प्रणमामि मूर्धना। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रम् राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। सौवर्णाद्भुतभूषणोज्ज्वलवपुः संवीतपीताम्बरं नीलाम्बोधनिभो भुजैर्धृतगदा शङ्कारिपुङ्के गुरैः भ्राजिष्णुः गुरुवायुमन्दिरविरोजिष्णुः स विष्णुः स्वयं धृष्णुः। सर्वजनोपतापहरणे काव्यं मम ख्यापयेत् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। चिन्तामणिर्जयति सोमगिरिर्गुरुर्मे शिक्षागुरुश्च भगवान् शिखिपिञ्चमौलिः। यत्पादकल्पतरुपल्लवशेखरेषु लीला स्वयं वररसं लभते जयश्रीः। अस्ति स्वस्तरुणीकराग्रविगलकल्पप्रसूनाप्लुतं वस्तु प्रस्तुतवेणुनादलहरी निर्वाणनिर्व्याकुलम्। स्रस्तस्रस्तनिरुद्धनीलिविलसद्गोपी सहस्रावृतम् हस्तन्यस्तनतापवर्गमखिलोदानं किशोराकृति। कस्तूरीतिलकं ललाटफलके वक्षस्थले कौस्तुभम् नासाग्रे वरमौक्तिकं करतले वेणुं करे कङ्कणम्। सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावलीं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणि।
गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु महाराज की जय। देवक्या जठरा करे समुदित प्रीतो नवापालिना नंदेन आनग दुंदुभेर निजसुता पण्येन पुण्यात्मना गोपालावली मुग्धहार तरलः गोपी जनालंकृतिः स्थेयान्नो हृदि संततं सुमधुरः गोपी इंद्रनीलोमणिः। நேத்திக்கு பார்த்தோம் இந்த ஸ்லோகம் இரண்டாவது ஆஸ்வாசத்துல 96வது ஸ்லோகம். இதுல பகவான் எப்படி தோன்றி வந்தார், எங்க வளர்ந்தார், யாரெல்லாம் அவர்கிட்ட அன்பு நிறைந்தவராக இருந்தார், கிருஷ்ணனாலே பிரேமஸ்வரூபம் தான். முக்கியமா உலகத்துக்கு உண்மையான பிரேமையை காட்டுறதுக்கே வந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அதனால அந்த பிரியம் நிறைந்த பிருந்தாவன பூமியில அங்க இருக்கிற பசுக்கள், செடி, கொடி, மரம், புல்லு, கோபர்கள், கோபிகைகள், இவா எல்லாருமே கண்ணன் கிட்ட ரொம்ப பிரியமா அவனை புரிஞ்சுண்டு அவனோட வாழ்ந்த ஒரு ஊர் மக்கள். கண்ணனுக்கு அது போல அவன் வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை அமையல, ஒரு சந்தர்ப்பம் அமையல கண்ணனுக்கு. அதனாலதான் கோபிகைகளை விட்டு பிரிஞ்சு போகும் பொழுது பகவான் சொன்னார், எனக்கு எப்பவான இந்த உலகத்தை பார்த்து ஒரு சங்கடம், ஒரு வருத்தம், என்ன ஜனங்கள்லாம் இப்படி இருக்கா, எல்லாரும் தன்னிலத்தோட சுவார்த்தத்தோட ஜனங்கள் இருக்காளே, ஒருத்தா இன்னொருத்தாளை பார்த்துட்டாளே எப்படி இருக்கீங்கோ கேட்காத போறவா இன்னைக்கு திடீர்னு ஒருத்தா கேட்கறான்னா அவன் நம்ம கிட்ட ஏதோ அவனுக்கு ஆகிறதுக்கு இருக்கு. இல்லாட்டா முக கூட பார்த்து போக மாட்டா. இன்னைக்கு மெனக்கட்டு நின்று எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறாளே அப்படின்னா நம்ம கிட்ட ஏதோ ஆகிறதுக்கு இருக்குன்னு. இப்படிதான் ஜனங்கள் ஜனங்களோட பழக, எல்லாரும் அப்படி பழகிறதுனால அதையேதான் அன்புன்னு நினைச்சுட்டணும். அப்படி இருக்கிறதுதான் பிரியம் அப்படின்னு நினைச்சுக்கணும். ஆனா ஒரு காரணம் இல்லாத பிரியத்தை செலுத்தணும்னா அது ஒரு ஞானிக்கு தான் முடியும். அதாவது ராசபஞ்சாத்தியாயில ஒரு அத்தியாயத்துல கண்ணபிரான் மறைஞ்சு திருப்பி இவ கோபி கீதம் பாடி கிருஷ்ணன் திருப்பி தோன்றுறாரு. தோணும் பொழுது கோபிகைகள்லாம் ரொம்ப ரோஷமா கிருஷ்ணன் கிட்ட கேட்டா, உன்னை எல்லாரும் பிரேமையோடைய ஸ்வரூபம்னு சொல்றாளே, நாங்க இப்ப கேட்கிறோம் இந்த லிஸ்ட்ல எந்த இடத்துல நீ வரவே சொல்லு. பிரியத்தை 3 விதமா பிரிச்சா கோபிகைகள். முதல்ல ஏ குரூப், பி குரூப், சி குரூப் அப்படின்னு வச்சிருந்தோம்னா, முதல்ல பிரியம் அப்படின்னா என்னன்னா பிரியத்தை காட்டுறதுனால பிரியத்தை காட்டலாம். நம்ம அவ ரொம்ப பிரியமா இருக்கா, அதனால நான் பிரியமா இருக்கேன். அவ எரிச்சு விழுந்து பேசினா நான் ஏன் பேசணும், அவ பார்க்காத போன நான் ஏன் பார்க்கணும் இப்படின்னு சொல்றேன். அப்ப பிரியத்துக்கோஸ்கரம் பிரியமா இருக்கிறவா. ரெண்டாவது என்னன்னா பிரியம் பண்ணலேன்னாலும் அவர் பிரியத்தை எதிர்பார்க்காத பிரியம் பண்ணக்கூடியவா. மூணாவது என்ன அப்படின்னா பிரியத்தை பண்ணினாலும் பிரியம் பண்ண மாட்டேன். இப்படி 3 விதமா கேட்டா கிருஷ்ணன். கண்ணன் சொன்னா முதல்ல பிரியத்தினால பிரியம் காட்டுறதுனால பிரியம் காட்டுறவா. கிருஷ்ணன் சொன்ன அந்த பிரியத்துல என்னுடைய பிரேமையை சேர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு உன்கிட்ட ஏதோ ஆக வேண்டி இருக்கு, அதனால நீ எனக்கு என்கிட்ட உனக்காக வேண்டி இருக்கு, அதனால நீ என்கிட்ட பிரியம் செலுத்துற. அதுபோல எனக்கு உன்கிட்ட ஏதோ ஆக வேண்டி இருக்கு, அதனால நான் பிரியம் செலுத்துறேன் அப்படின்னு என் பிரியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? பிரியத்துக்கோஸ்கரம் நான் பிரியம் செலுத்துறேன்றது கிடையாது.
உனக்கு யூ ஹேவ் சம் வாண்ட் ஃப்ரம் மீ, அதனால அவர்கிட்ட போய் ரொம்ப அன்பா நடந்துக்கிறோம். அதுபோல எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு எதிர்பார்ப்பு இல்லை, அதனால நான் பிரியத்துக்கு பிரியத்தை கொடுக்க முடியணும் இல்லை. ரெண்டாவது, பிரியத்தை கொடுக்கலைனாலும் சில பேர் பிரியத்தை கொடுப்பாங்க. அது யாருன்னா கருணா பிதரவு யதா. அப்பா அம்மா குழந்தைகிட்ட அவளுக்கு அன்பா இருக்கணும், பிரியமா இருக்கணும், நம்மளை கவனிச்சுக்கணும், நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா அந்த குழந்தைய வளர்க்கிறவர் அம்மா. அவளுக்கு ரத்தம் உழைச்ச உடனே அவள் கிளம்பி போயிடுறா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. அதனால என்ன ஒன் வே டிராபிக் போல இங்க இருந்தா ஹிருதயம் எல்லாம் இழுக்கிறதே வேண்டிய அவ முன்னாடியே கௌரவமா சொல்லிடா, நீயும் கஷ்டப்படாத, என்னையும் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்ல மாட்டா. வேற சொல்லுவா, எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் போன் பண்ணி பேசுறேன். ஆனா இங்க ஹிருதயம் பேசலையே 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 தோணிட்டே இருப்பாங்க. அப்போ பிரியத்தை காட்டலைனாலும் பிரியம் காட்டக்கூடியவா அப்பா அம்மா. கிருஷ்ணர் சொன்னார். ஆனா அவளையே ஒரு குறை இருக்கு. என்னன்னா, ஒரு அப்பா அம்மா தன் குழந்தைகிட்டதான் அப்படி பழக முடிய வேண்டிய, பக்கத்துல இருக்க குழந்தைகிட்ட அப்படி பழக முடியாது. தன்னவா கிட்ட வேணா அப்படி பழகலாமே வேண்டிய, பக்கத்துல இருக்க குழந்தைகிட்ட அதே பிரியம் வராது. அதனால நீங்க சொல்றதெல்லாம் ஒரு லிமிட்டோட இருக்கக்கூடியது. இதுலயும் என்னோட பிரியமையை போட முடியாது. மூணாவது என்னன்னா, பிரியத்தை கொடுத்தாலும் பிரியத்தை கொடுக்காதவா. ரெண்டாவது என்ன, பிரியத்தை கொடுக்கலனாலும் பிரியத்தை கொடுப்பா, அது அப்பா அம்மா. ஆனா அவளோட லிமிடேஷன், they can have that love only with their children. அந்த அளவுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு நிஸ்வார்த்தத்தை பக்கத்தாத்துக்குள்ளே கூட வைக்க முடியாது. மூணாவது என்னன்னா, பிரியத்தை காட்டினாலும் கூட பிரியத்தை காட்ட மாட்டேன். கிருதக்னாஹ, செய் நன்றி கொன்றார் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அவன் நமக்கு பண்ணின உதவிய நம்ம காட்டின அன்பை கூட மறந்து போய் இருக்கக்கூடியவா. அதுல கண்ணனை போடவே முடியாது. ஏன்னா கண்ணன் சொன்னா, நான் ஆப்த காமன், உங்ககிட்ட ஏதோ நான் எதிர்பார்க்கிறேன், எதிர்பார்த்து நீ உன் பிரியத்தை நான் வாங்கிக்கிறேன், அப்புறம் நான் உங்ககிட்ட காட்டலைன்னா தப்பு. எனக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ உன் பிரியம் எத்தகையதுன்னா, ஞானிகளை போல என் பிரியம். பிரேம என்றது ஆத்மாவுடைய ஸ்வரூபம். தஸ்ய பிரியமேவ சிரஹ என்று உபனிஷத் சொல்றது. ஆத்மாவை ஒரு பக்ஷியா கல்பிச்சு உபனிஷத் சொல்றது, ஆத்மாவுக்கு சிரசே பிரியம். மோதோ தக்ஷிண பக்ஷः பிரமோத உத்தர பக்ஷः ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா என்று உபனிஷத் சொல்றது. இந்த பிரம்மமாகிற பக்ஷிக்கு முகமே சிரசே பிரேம, வலது பக்கம் இருக்க மோதம், இடது பக்கம் இருக்க பிரமோதம். ரெண்டுமே ஆனந்தம் தான். பிரம்மம் தான் அதுக்கு இருக்க புச்சமா, அதோடைய ஆத்மாவே ஆனந்தம். இப்போ பிரேமைன்றது சரீர நிலையில அளவுல வரக்கூடிய பிரேமை ரொம்ப லிமிட்டடா இருக்கக்கூடியது. நீங்கெல்லாம் நான் தான், இங்க இருக்கிறது ஒரு ஆத்ம சைத்தன்யம் தான், பகவான்ல இருந்து அந்நியமா ஒண்ணும் இல்லைன்ற தரிசனம் இருக்கு பாருங்க. அந்த ஆத்ம தரிசனம், அந்த தரிசனம் தான் வாஸ்தவமான பிரியத்தை கொடுக்க முடியும். அந்த பிரியம் தான் ஞானிகள் கிட்ட பார்க்க முடியும். அதுபோல கிருஷ்ணன் அவர் சாட்சாத் ஈஸ்வரன். ஞானின்னு நம்ம என்ன அவரை லிமிட் பண்றது, சாட்சாத் ஈஸ்வரனாகவே இருக்கிறதுனால இந்த ஆஸ்பெக்ட், இந்த பிரேமைன்ற ஆஸ்பெக்ட் பிரமுகமா காட்டின அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். இதை புரிஞ்சுண்டு அந்த கண்ணனோ அந்த பிரேமையை புரிஞ்சுண்டு திருப்பி அத்தகைய பிரேமையை கொடுத்தவா கோபிகைகள். அவளிடத்திலேயே அந்த பிரேமைக்கு ஒரு காரணம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, பணமோ வீடோ, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பதார்த்தங்கள் எதுவுமே அதுக்கு அதை துலனம் பண்ண முடியாது. என்னோட பிரேமை இவ்வளவுதான், உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இதோட முடிஞ்சு கொடுத்து அப்படின்னு இல்லை. அவளோட பிரியம் அலாதியா அகண்டமா இருக்கு. அதனால இன்னைக்கும் கூட கிருஷ்ண பிரேமைன்னா நாரதர் முதல் கொண்டு பக்தி சூத்திரத்துல யதா ரஜகோபிகானாம் அப்படின்ட்டு திருஷ்டாந்தத்தை எடுக்கிற
ரஜபூமியில இருந்த கோபிகைகள் போல பகவான் கிட்ட அன்பு செலுத்துறது, அதுதான் பக்தி, இந்த பிரேம. அதுபோல அவளோட தான் கண்ணன் இருந்தான். இருந்தது 11 வருஷம் தான் அவளோட. 11 அந்த குழந்தை 11 வயசு மட்டும்தான் இருந்தான் இவாளோட கோகுல பிருந்தாவன். வாழ்ந்தது 125 வயசு. 125 வயசுல 11 வயசு எவ்வளவு? ஆனா இன்னைக்கு கிருஷ்ணர் சரித்திரம்னா எல்லாருக்கும் இந்த 11 வயசு மட்டும் இருந்த சரித்திரம் தான் ரொம்ப பிரசித்தமா தெரியுமே வேண்டிய. அதுக்கப்புறம் பகவான் பண்ணின சரித்திரங்கள் எல்லாமே அப்படி ஒண்ணும் பிரசித்தமா இல்லை. யாருக்கும் அது அப்படி ஒண்ணும் ஹிருத்தியமா இல்லை. ஒரு ரசிகாள்னு சில பேர் இருக்கு, எனக்கே சில பேர் தெரியும். அவ என்னன்னா பிருந்தாவன லீல குட்டம் பாராயணத்துக்கு வருவா, அப்புறம் மூடி வச்சு கடந்து போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கா. ஐகாந்திக ரசிகாள் விட்டு பிருந்தாவன கிருஷ்ணரை மாத்திரம் ரசிக்கக்கூடியவன். கிருஷ்ண பக்தியிலேயே இப்படி இருக்கு. அவர் தேவதாந்தர பக்தி விட்டு இருக்கோம். கிருஷ்ண பக்தியிலேயே பிருந்தாவன கிருஷ்ணனோட எங்களுக்கு போரும் அப்படின்னு ரசிக்கிறவா. சில பேர் இல்ல எங்களுக்கு மகாபாரத கிருஷ்ணன் தான் ரொம்ப பிடிக்கும், ஜெகத்குரு பார்த்தசாரதி கீதோபதேசம் பண்ணின அந்த கண்ணன் தான் பிடிக்கும், அதனால அது நீங்க சொல்றப்போ வரேன் அப்படின்னு கிருஷ்ண பக்தியிலே ஐகாந்த ரசிகான்னு உண்டு. அப்படி இருந்தாலும் இந்த கோகுல பிருந்தாவன லீலையில பகவான் பண்ணின அந்த கண்ணனை எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் கொள்ள ஆசை. அதுதான் நிறைய கவிகளும் எடுத்து பாடியிருக்காங்க. அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற, தேவக்யா ஜடராகரே சமுதிதா இந்திரநீலோமணி. ஒன்னொன்னுக்கும் இந்த இந்திரநீலோமணி சேர்த்துக்கணும் பாருங்க. தேவக்யா ஜடராகரே சமுதிதா கோபி இந்திரநீலோமணி கவாம்பாலினா நந்தேன கிரீதா இந்திரநீலஹ மணி ஆனகம் துந்துபே நிஜசுதா பண்யேன புண்ணியாத்மனா கிரீதா இந்திரநீலோ மணி கோபாலாவலி முக்தஹார தரலஹா இந்திரநீலோ மணி கோபீஜனாலங்கிருதிஹி இந்திரநீலோ மணி ஸ்தேயான்னஹ ஹிருதி சந்ததம் சுமதுரஹ கோபி இந்திரநீலோ மணி. இங்க கண்ணனை ஒரு இந்திரநீல கல், அதாவது வாழைக்குள்ளமும் நேற்றுக்கு பாடினார். இந்த ஸ்லோகங்களில் இந்த மலையாள பாட்டு அப்படி சொல்லற பாருங்க. தேவக்யா ஜடராகரே சமுதிதா தேவகீ தஞ்சடரமா ஆகாரத்தில் நின்னுதிச்ச தேவர்களுக்கும் மோகமேற்றும் கல்லு வேணமோ. ஒரு கல்லை விற்கிறேன்ற வாழைக்குள்ள அந்த விக்கிற ஜோலியை குருவாயூரப்பன் கொடுத்தாராம். சொல்லுவார், ஏவம் பரரக்ஷகாயி லோக ரக்ஷைக்கோஸ்கரம் கல்லு வில்கும் ஜோலிக்கென்னே பவசூனோ தேசம் தோறும் சுட்டிப்பிக்குமோ. இப்படி சாதுக்கள் இப்படி கொச்சின் முடிஞ்சா அப்புறம் இன்னொரு இடம் அப்படின்னு பகவான் என்ன பண்ற அப்படின்னா சாதுக்களை தன்னை கையில வச்சுட்டு இப்படி உலகம் முழுக்க சுத்த வைக்கிறார். அவருடைய குணநடங்களை அதான் நாராயணத்தை பட்டத்தை சொல்லும் பொழுது சரந்தோயே பக்தா சரந்தான் பக்தாள ஒரு இடத்துல நிறுத்த வைக்க மாட்டான் பகவான். அவ கங்கை போல எல்லாருக்கும் பிரயோஜனப்படணும். அந்த சரீரம் பகவான் போட்ட பிச்சை அவா சாமர்த்தியத்தால் அடையில கிருஷ்ண கிருபையால என்ன பகவான் அவ உள்ள கொடுத்திருக்காரோ அந்த வித்யை அந்த ஞானம் எல்லாருக்கும் போகும்படி பகவான் பண்ணல. இங்க இருந்து சொல்றாரு, அங்கிருந்து அவர் தான் கேட்கிறார். அவளுக்கு என்னன்னா நிறைய பக்தாள் இருக்காள். பூர்ணத்தை ஈஸ்வரன் அங்க போனா அவர் பிடிச்சு விட்டார். கம்பீரமா இருக்கு. என்ன ஒரு க்ஷேத்திரம், என்ன ஒரு யோக திசையில இருக்கிற சுவாமியை அப்படி பார்த்தாலே சமாஹிதமா இருந்த சித்தம் சமாதி நிலை உண்டு. இவ்வளவு அழகான க்ஷேத்திரம். சுத்தி பக்தாள் எங்காத்துக்கு வரணும்னு ரொம்ப நல்லா இருந்தது. பக்த சமூகத்தோட கலந்துக்கிறதே ஒரு ஆனந்தம். அப்படி இப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு 5:45 விட்டோம். அப்புறம் சூரியமாமா இருக்கா, 2 பஜனை பாட சொல்லிக்கோங்க, டீச்சர் இருக்கா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிருஷ்ணகர்ணா அது 3 ஆஸ்வாசம் கிட்டே தினம் வேணா பூர்த்தி சொல்லிடுவோம் போல இருக்கு. 328 ஸ்லோகம் போல.
அப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிறது பகவான். அதுபோல இந்த கல்லை விற்கிறதுக்கு இந்திரநீல கல், கண்ணனாகிற கல் உங்களுக்கு யாருக்கு வேணும்? என்கிட்ட இருக்கு, வேணுமா கேட்கிற. இந்த கல் எப்படி தெரியுமா வந்தது? தேவகி தஞ்சடரமா ஆகாரத்தில் நின்னுதிச்ச தேவர்களுக்கும் மோகமேட்டும் கல்லு வேணமோ. அதான் இங்க தேவக்யா ஜடராகரே சமுதிதா. அப்புறம் பாருங்க, கிரீதா கவம் பாலினானந்தேன ஆனகதுந்துபேர் நிஜசுதா பண்யேன புண்ணியாத்மனா. நிஜசுதா பண்யேன, அந்த கண்ணனுக்கு விலை கட்டணுமே. இந்த இந்திரநீல கல்லுன்னா ஓசியா வாங்கிட்டு வாழக்குணம் சொன்னாலும் கூட அப்படி ஓசியா கிடைச்சுடுவான்னா அதுக்கு யூ ஹேவ் டு பே சம் பிரைஸ் இல்லையா? என்ன கொடுத்த அந்த இந்திரநீல கண்ணனை வாங்கிட்டேன்னா துர்கா பகவதியே தான் பகரமா கொடுக்கையில் துர்கமார்க்கும் என்னாய் தீர்ன கல்லு வேணமோ. துர்கா பகவதிய கடலுக்கு பகரமாக கொடுத்தா எல்லாருக்கும் துர்கம். துர்கம் அப்படின்னா கோட்டை, ஒரு ஃபோர்ட், ஒரு ப்ரொடெக்ஷன். ஒரு ராஜாவுக்கு எப்பவுமே கோட்டை உள்ளதானே இருக்கும். கோட்டை உள்ள இருக்கிற வரைக்கும் ராஜாவுக்கு ஒரு பாதுகாப்பு அந்த கோட்டை. அது போல துர்க்கைய கொடுத்து கண்ணனை வாங்கிக்க அந்த கண்ணன் எல்லாருக்கும் ஒரு துர்கம் போல ஆனான். அதான் இங்க கிரீதா கவாம் பாலினா நந்தேன ஆனகதுந்துபே நிஜசுதா. ஆனகதுந்துபி வசுதேவர், வசுதேவருக்கு பிறந்த அந்த பொண்ணை சுதா பண்யேன புண்ணியாத்மனா. ஆக்சுவலி நந்த பாபாக்கு தான் அவ பிறந்தா, ஆனா பிறக்க வேண்டியது இங்கதான். இருந்தாலும் பகவான் சொன்னார், நீ இந்த அந்த சங்கர்ஷணனை பலராமரை கர்ஷணம் பண்ணி ரோகிணியோட கர்ப்பத்துல வச்சு என்னோட தங்கையா நீ போய் அங்க யசோதையோட கர்ப்பத்துல போய் பிறந்துக்கோ. இங்க சொல்ற கிரீதா கவாம் பாலினா. நந்த பாபா அந்த பொண்ணை கொடுத்து இந்த இந்திரநீல கண்ணை வாங்கிட்டாங்க. அப்படி வாங்கிட்டா துர்கமார்க்கும் என்னாய்த்தீர்ன கல்லும் வேணும். நந்தேன ஆனகதுந்துபே நிஜசுதா பண்யேன புண்ணியாத்மனா. ஆனகதுந்துபிக்கு தன்னுடைய சுதாவான தனக்கு உண்மையா பிறந்த அந்த பொன் குழந்தையை கொடுத்து நந்த பாபா இந்த இந்திரநீல கல்லை வாங்கிட்டார். கோபாலாவலி முக்தஹாரதரலஹா. அது இங்க சொல்றது பாருங்க. கோபாலன் மாரா முத்து மாலையோடு நடுக்காடி கோபதியாய் நின்ன கிருஷ்ண கல்லும் வேணமோ. அதுதான் இங்க கோபாலாவலி முக்தஹாரதரலஹா. இந்த கோபாலர்கள் அப்படிங்கிற முக்தமா ஒண்ணு கள்ளகப்படம் இல்லாத அந்த குழந்தைகள். அப்படி சில பேர் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயசான சில பேர் பாட்டி, சில பேர் கிராமத்தில் இருக்கிறவாளுக்கு அவளுக்கு இங்க என்ன நடக்கிறதுனே தெரியாது. அவளுடைய குடும்ப தர்மம், அவளோட அனுஷ்டானங்கள் இப்படி பார்த்தா பழுத்த பழமா இருப்பாங்க. பார்க்கறதே சந்தோஷம். ஒரு கள்ளகப்படம் ஒண்ணும் இருக்காது. அதையும் சுத்தமா இருக்கும், நிறைஞ்சிருக்கும். வாங்கோனா வாய் நிறைய கூப்பிடுவா, நிறைய சாப்பாடு போடுவா, அன்பா பேசுவா. இப்படி இருக்கிறவா பார்க்கறதே இப்போ ரொம்ப அபூர்வம். பணம் இருக்கிறவா இருக்கா, படிப்பு இருக்கிறவா இருக்கா, நல்ல வசதிகள் இருக்கிறவா இருக்கா, அன்போடு இருக்கிறவா குறைஞ்சு போயிட்டாங்க இல்லையா? அந்த அன்பு தேவையில்லாத விஷயங்களை தொடாத இருந்தா லோகத்தை எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் போய் தொடணும். ரொம்பவும் தொட்டு அதுல இங்கேயே நம்ம இருப்போம் நினைச்சு நிலமோலம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க இல்லையா? இந்த உலகத்துல இப்படியே இருந்துட போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு என்னென்னமோ பண்ணுறோம். இங்க பண்ணி கடைசியில் என்ன? செத்து போகுது பாப்பம் சிவசி உண்டாலும் சொல்றது இல்லையா? எண்ணி எண்ணி குறையும் நிதாயிசும் வண்டி வண்டி கரேருன்னு மோகம் இத்தமோனொன்னு சிந்திச்சிருக்கவே சத்து போகணும். இதெல்லாம் கேட்டாலே நம்ம கொஞ்சம் புத்தி வரும். பாபம் அப்படின்றது
ஐயோ பாவம், வாழக்கூட தெரியல, ஏதோ வாழறோம் சொல்லிட்டு இருக்கவே வேண்டிய, தெரிஞ்சு எத்தனை பேர் வாழறோம்? வாழ்க்கையோடைய லட்சியத்தை, உத்தேசத்தை தெரிஞ்சுட்டு எத்தனை பேர் வாழணும்? ஏதோ வாழணும். காத்தால ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, மத்தியானம் ஆச்சு, 3 வேளை 4 வேளை சாப்பிடுறோம், என்னமோ பண்றோம், எப்படியோ பொழுது போக்குறோம். எப்படி இருக்கீங்க? எப்படியோ அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க வேண்டிய. சந்தோஷமா இருக்கேன், திருப்தியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், எனக்கு என்ன குறை அப்படி எத்தனை பேர் சொல்லுவா இருக்கா? சொன்னாலே பயம், அவ கண்டுபட்டு விட்டா ஏதாவது குறை வந்துருவோம். நிறைய பேர் சொல்ல மாட்டேங்க இல்லையா? அப்போ அப்படி எல்லாம் இல்லாத அந்த கள்ளக்கபடம் இல்லாத முத்தாளா இருக்கக்கூடிய அந்த கோபர்கள், அவளிடத்துல அவளாகிற முத்துகள் இடத்துல பிரகாசிக்கக்கூடியவதா இருக்கா இந்த இந்திரநீலக்கல். கோபாலாவலி முக்தஹாரதலதஹ கோபபாலம் வாராமுத்து மாலையோடே நடுக்காடி கோபதியாய் நின்ன கிருஷ்ண கல்லுண்டேணமோ கோபி ஜனாலங்கிருதி. கோபிகைகளுக்கோ அவ பிருந்தாவனம் வந்து வீடு எப்படி கட்டிண்டா அப்படின்னா சகட்டைகி அர்த்தச்சந்திரவத்து அப்படின்னே பாகவதம் சொல்லுறது. அர்த்தச்சந்திராகாரத்துல தான் வீடு கட்டிண்டாலும். இங்க நந்தபாபா வீடுன்னா அர்த்தச்சந்திராகாரத்துல கோபிகளோட வீடு எல்லாம் ஏன் இப்படி கட்டிண்டான்னா அடிக்கடி கண்ணனை பார்க்கலாம். அப்படிதான் அந்த காலத்துல கோயிலை சுத்தி அந்த மாட வீதியில தான் வீடெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் தான் ஆசைப்பட்டாங்க நம்ம பெரியவாள்லாம். அப்படி ஆசைப்பட்டு கோயில உற்சவங்கள்லாம் வரும்பொழுது ஆத்து வெளியில தண்ணி தெளிச்சு கோலம் விட்டு வடக்கேத்தி சுவாமி வந்து பக்தாள் வெளியில வந்து கோயிலுக்கு வர முடியாத வயசானவாள்லாம் இருப்பா, வர முடியாதவாள், அவளுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்க பெருமாள் வெளியில வருவார். அப்படி ஆத்துல வெளியில சுவாமி வந்து அவரை தரிசனம் பண்றது, ஆத்துல இருக்கிற 2 புஷ்பத்தையோ பழத்தையோ சமர்ப்பணம் பண்றது பெரிய பாக்கியம் இல்லையா? கட்டத்திரி மதுரையில பகவான் உள்ள பிரவேசிக்கிறது சொல்லும் பொழுது அழகர் குருவாயிருப்பா, மதுரையில நீ பிரவேசிக்கும் பொழுது ஒத்தாத்தா ஒரு விதமா உன்னை வரவேற்கிறாள். தாம்பூல மால்யாதிகம் கிருண்ணான குசுமாதி கிஞ்சன ததா மார்க்கே நிபத்தாஞ்சலி. சில பேர் தேங்காய் வெத்தலை பாக்கு பழமெல்லாம் வச்சு நிக்கிறானாம் கண்ணனுக்கோஸ்கரம். சில பேர் புஷ்ப மாலையை வச்சு நிக்கிறானாம், சில பேர் அந்த ராகத்தை வச்சு நிக்கிறானாம். ஒண்ணும் இல்லாதவா ஒரு அஞ்சலிபத்தமாவாத அந்த கிருஷ்ண ரூப சௌந்தரியத்தை பார்த்து அனுபவிக்கணும்னு ஹிருதயமே கண்ணுல வச்சு நிக்கிறாளாம். நான் இல்லாத போயிட்டேன்னு அழகு. அஷ்டாவதாரத்துல அந்த மதுரையில ஒரு ஓரமா மதுரையில உன்னுடைய திவ்யமங்கள ரூபத்தை ரசிக்க முடியாத போயிட்டேன். அந்த மதுரையில பிரவேசிக்கிறதே கிருஷ்ணகர்ணாமத்து ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. அதுக்கு ஒரு நாள் ஒன்னொன்னு வச்சுக்கணும்னு வச்சுட்டு இருக்கிறது, ஒரு நாள் வச்சுட்டு இருக்க அந்த ஸ்லோகம். அந்த மதுரா பிரவேசமே அவ்வளவு அழகு. சுகாச்சாரியர் ஒரே ஸ்லோகத்திலே சொல்ல, ஜனங்கள்லாம் அந்த கண்ணனை பார்த்து என்ன படினா, எப்படி கிருஷ்ணனை பார்த்தாதான் இந்த ஒரு ஸ்லோகம் பாகவதத்துல. பிபந்த இவ சக்ஷுர்பியாம் லிஹந்த இவ ஜிக்வயா ஜிக்ரந்த இவ நாசாபியாம் ரம்பந்த இவ பாஹுபி. பிபந்த இவ சக்ஷுர்பியாம், அந்த கிருஷ்ண ரூப சௌந்தரியத்தை பார்த்து கண்ணால குடிக்கிறான் கண்ணனை. வெச்ச கண்ணை வாங்காத பாக்குறான். அப்படி இருக்கா ஒரு ரூபம். பிருந்தாவனத்துல கோபிகைகள் பசுக்கள் கோபர்கள்லாம் அப்படி பார்த்தாங்க இல்லை. இங்க கம்சனோட ஆட்சியில் இருக்க பிரஜைகள் முதல் கொண்டு கண்ணன் வந்தான்னு அந்த அந்தப்புற ஸ்திரீக்கள்லாம் முதல் கொண்டு அவளுடைய அந்தப்புறத்தை விட்டு மேலே இருக்கிற ஹர்மியங்களை ஆரோகணம் பண்ணி அங்கேருந்து புஷ்ப விருஷ்டி பண்ணி கிருஷ்ண ரூப சௌந்தரியத்தை குடிக்கிறாளாம். கண்ணால குடிக்கிறாளாம். பிபந்த இவ சக்ஷுர்பியாம் லிஹந்த இவ ஜிஹ்வயா. அப்படின்னா கிருஷ்ணனை பார்த்து நாக்குல எச்ச ஊறி சப்பி கொட்டின்றாங்க. நமக்கு ஏதோ பால் பாயசமோ, இப்ப அவளுக்கு பிடிச்ச பாயசமோ, இந்த ஊர்ல பாயசம் தானே, எங்க போனாலும் விதவிதமா பாயசம் தான். அது விதவிதமா அந்த பெயரை கூட வாயில வர மாட்டேங்குது. விதவிதமா பாயசங்கள் இல்லையா? அதெல்லாம் சொன்னாலே சில பேருக்கு நாக்கில எச்ச நம்ம பெங்களூர்ல விருப்பம் குழந்தைகள்லாம் வருவா. குருவாயூர் வருதே பால் பாயசம் குடிக்கிறதுக்கு. அப்புறம் தான் குருவாயூர் குழந்தை தரிசனம் சொல்லுவோம். அந்த மாதிரி
அதை சொல்லும் பொழுது வேணா வாயிலேருந்து எச்சம் ஊறவே வேண்டிய கண்ணனை சொல்லும் பொழுது நாக்கிலேருந்து எச்சம் ஊறித்தான் வாழ்க்கலாம். லிகந்தைவ ஜிஹ்வயா, அப்படியே எச்சைய அப்படி நாக்கால ஈர்றார உள்ள ஈரி சாப்பிடுறாளாம். லிகந்தைவ ஜிஹ்வயா ஜிக்ரந்தைவ நாசாபியாம். அந்த கிருஷ்ணனுடைய அந்த சரீரத்திலிருந்து வரக்கூடிய சுகந்தத்தை, அந்த சாநித்தியத்தை அப்படியே மூக்கால முகர்றாளாம். ரம்பந்தைவ பாகுபிஹி, போய் கண்ணனை கட்டிக்கணும்னு ஆசை வரும். இப்படி ஒரு கண்ணன் பார்க்கணும் இல்லையா? இப்படி ஒரு கண்ணனை பார்க்கணும் யாருக்குதான் ஆசை வராது. அது போல இருக்கக்கூடிய கண்ணன் இந்த கோபிகைகள் அவளுக்கே கிடைச்ச கண்ணன். அவ ஒரு க்ஷணம் விடுவாள பிருந்தாவனத்தில் இருக்கும் பொழுது, இவ ஒரு க்ஷணம் மாத்திரம் அந்த மதுரா ஹைவேல நடக்கும் பொழுதே அவரோட ரூப சௌந்தரியத்தை இப்படி காட்டிட்டு போறான்னா கோபிகைகளுக்கு தன்னை கொடுத்துட்டானே கண்ணன். அந்த ஊர் மக்களுக்கு விடுவாளா? அதை எப்ப பார்த்தாலும் கோபிகைகள் கோபிகைகள்னு. கோபி சஹசிராவிரதம் உபனிஷத் சுந்தரி மண்டலிஷ்ட ஆவீதம் இப்படியெல்லாம் எல்லாரும் தியானமே பண்ற. கோபி ஜனாலங்கிருதி வல்லவஸ்திரீ நீகரத்தில் கூச்ச கஞ்ச கோரகத்தில் நல்ல பண்டம் லசிச்சதாம் கல்லு வேணமோ. அப்படியே இவ ஒரு காலத்துல இருந்தார், இவர் ஒரு காலத்துல இருந்தார். ஆனா அவ அனுபவம் பாருங்க. சுவாமிஜி சொல்லுவாங்க, எல்லாரும் என்னமோ ஒத்தா கேட்டு பார்த்து எழுதி வச்சது போல இருக்கும். ஆனா அனுபவம் எல்லாரும் ஒன்னே. அதே இந்திரநீல கல்லுன்னு இவரும் சொல்லுறாரு, இவரும் சொல்லுறாரு. ஸ்தேயான்னோ அப்படி இருக்கிற இந்திரநீல கல் நம்ம எல்லாரோட ஹிருதயத்துல ஸ்திரமா வாசம் பண்ணட்டும் அப்படி பிரார்த்தனை பண்ற. ஸ்தேயான்னா ஹிருதி சந்ததம் சுமதுரஹ கோபி இந்திரநீலஹா மணி. அது ஹிருதயத்துல இருந்தா என்ன பண்ணும்? ஹிருதயத்தில் தரிப்போரே மாயாபந்தம் மூரிச்சூடன் மூதாப்தியில் ஆழ்த்திடுமா கல்லு வேணமோ. ധരിക്കുകിൽ വേണ്ടെന്നായി തോന്നിയിലും ത്യജിക്കുവാൻ ഞെരുക്കമുണ്ടാക്കി തീർക്കും കല്ലു വേണം. എല്ലാ കൃതികൾ இருக்கு. இதெல்லாம் படிச்சு ரசிச்சு அனுபவிச்சு வாழலாமே. ஹிருதயத்தில் தரிப்போர் அந்த அந்த கொடுக்கறேன்ற குருநாத்தாள் நமக்கு ஆச்சாரிய புருஷாள் அந்த இந்திரநீல கல்லை கொடுக்க ரெடியா இருக்கா. நம்ம வாங்கி நம்ம ஹிருதயத்துல வச்சுட்டோம்னா அந்த கல்லை என்ன பண்ணோம்? ஹிருதயத்தில் தரிப்போரே மாயாபந்தம் முறிச்சுடன் முதாப்தியில் ஆழ்த்திடும். அப்படி இருக்கிற கல், அந்த கல் நம்ம அந்த கண்ணனாகிற அந்த இந்திரநீல கல் நம்ம ஹிருதயத்துல எப்பவுமே இருக்கட்டும். ஸ்தேயான்னோ ஹிருதி சந்ததம் சுமதுரஹ கோபி இந்திரநீலோ மணி. இப்படி 96வது ஸ்லோகம். இரண்டாவது ஆஸ்வாசத்தை 65வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல இதே போலயே ஒரு கல்லதான் இந்திரநீல கல்லதான் சொல்றாரு. இந்திர நீல மணியை சொல்றாரு. என்ன ஒரு பாவத்துல சொல்றாரு பாருங்க. ஸ்வாதி சபத்னி கிலதாரகாணாம் முக்தா ஃபலானாம் ஜனநீதி ரோஷாத் சாரோஹிணி நீலமசூதரத்னம் கிருதாஸ்பதம் கோபவதூகுச்சேஷு ஸ்வாதி சபத்னி கிலதாரகாணாம் முக்தா ஃபலானாம் ஜனநீதி ரோஷாத் சாரோகிணி நீலமசூதரத்னம் கிருதாஸ்பதம் கோபவதூகுச்சேஷு. கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாலும் you can enjoy. சுவாதி அப்படின்ற ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும். 27 நட்சத்திரங்கள் எல்லாரும் சந்திரனுக்கு மனைவியாக சொல்லப்படுறது. ஸ்வாதி சபத்னி கில தாரகாணாம். தாரகாணாம் பகுவச்சனம்.
நட்சத்திரங்களுக்கு சுவாதி ஒரு சக்களத்தியா இட்டான். She was a co-wife. Swati sapatni kila tarakanam mukta phalanam jananiti roshat. அவ என்ன பண்றா, உங்களுக்கு பிரசித்தமா தெரியும் முத்துகள் எப்படி வருது. சுவாதி நட்சத்திரம் அந்த சந்தர்ப்பத்தில் மழை பெய்யணும். அந்த மலர்த்துடைய கடல்ல இருக்கக்கூடிய ஒரு சிப்பியில விழும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தோடைய பிரகாசம் பட முத்துகள் உண்டாகும். இப்படி ஒரு விஷயம் தெரியும் நமக்கு. இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு மாத்திரம் சந்திரன் கிட்ட ஒரு தனியான ஒரு ஸ்தானம் இருக்கணும். அவன் முத்துகளை பெற்றெடுக்கிறா அப்படின்னு. அப்போ ரொம்ப ரோஷத்தோட ரோஹிணி என்ன பண்ணினான்னா ஒரு நீல ரத்தத்தை பெற்றெடுத்தார். ரோஹிணி நட்சத்திரத்தாலே கண்ணு பிறந்து அது அப்படி எவ்வளவு ஒரு பாவம் இருக்கும். கவியோடைய ஒரு பாவம். ரோஹிணி அப்படிங்கிறது பிரம்மாவோடைய நட்சத்திரம், விதாதாவுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பகவான் தேர்ந்தெடுத்தார். ஏன்னா ஆசைப்பட்டான். அதனால சாரோஹிணி நீலமசூதரத்னம் கிருதாஸ்பதம் கோபவதூ குச்சேஷு. அது அந்த கோபிகைகளுடைய பிரேமையாகிற ஹிருதயத்தில் நிரந்தரம் வாசம் பண்ணக்கூடிய அந்த நீல ரத்தத்தை ரோஹிணி பெற்றெடுத்து சுவாதியை காட்டிலும் கூட பெரிய ஸ்தானத்தை அடைஞ்சு விட்டார். சுவாதி நட்சத்திரத்தை முற்றுகிறது எந்த ஒரு பாவத்துல ஸ்வாதி சபத்னி கில தாரகாணாம் முக்தா பலானாம் ஜனனி இதி ரோஷாத் சா ரோஹிணி நீலமசூதரத்னம் கிருதாஸ்பதம் கோபவதூ குச்சேஷு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை சொல்லுற, கண்ணா உன்னை ஸ்மரணம் பண்ணக்கூடிய அந்த நேரம் நாழிகை இருக்கே கண்ணா வாழ்க்கையில, அதுதான் தன்யமான நேரம். 3வது ஆஸ்வாசத்துல 34வது ஸ்லோகம். இத நிறைய பிரவச்சன கர்த்தாள் பௌராணிகாள்லாம் கிருஷ்ண பக்தி சொல்லும் பொழுது நிச்சயமா இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லுவார். ஏஷு பிரவாஹேஷு स एव मन्ये क्षणोऽपि गण्यः पुरुषायुषेषु. एषु प्रवाहेषु स एव मन्ये पुरुषायुषेषु यत्र कयापि भक्त्या बालस्य निजं चरित्रम्. எல்லாம் நீல நீல நீலமணியாகவே. நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்திரம். நீலபாலனுடைய நிஜமான சரித்திரத்தை கயாபி பக்தியா, ஏதோ ஒரு பக்தியை கொண்டு, பக்தியினால கதை கேட்க வரும். கடனை பத்தி கேட்க 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 ஒரு க்ஷணமும் அவன் விஷயமாக பிரேம நம்ம ஹிருதயத்தில் அபிவிருத்தி ஆகிறது. அந்த பிரேம மேலும் கதை கேட்க வைக்கிறது, கதை மேல பிரேமையை கொடுக்கிறது. இப்படி பரஸ்பரம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு உற்சாகத்தை படுத்தி விடுறது. அதுபோல கயாபி பக்தியா நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்திரம் ஆஸ்வாத்தியதேயத்திர கயாபி பக்தியா. இப்போ நம்ம உட்கார்ந்து இந்த மடப்பள்ளி மடத்துல கிருஷ்ண சரித்திரம் கேட்கிறோம் இல்லையா, அவர் சொல்லுற வாழ்க்கையில நாமளே நம்ம வாழ்க்கையில உண்மையா வாழ்ந்திருக்கோன்ற நேரங்களை குறிப்பிடும் பொழுது வாஸ்தவத்தை குறிப்பிட வேண்டியது இந்த நேரங்கள் மட்டும்தான். ஏஷு பிரவாஹேஷு, நம்ம ஆயுட்காலம் எப்படி ஒரு பிரவாகம் போல, நதி பிரவாகம் போல போயிட்டு இருக்கு. காலக்கிரீடத்தி, காலம் ஆடுறதுன்னு பகவத் பாதாள் விழுந்தது. காலம் விளையாடுறது, காலம் எடுத்து சொல்லணும். காலம் போலப்பா, காலம் ஒரு விளையாடுறது. இதே 7 மணி நாளைக்கு வரும். ஆனா இன்னைக்கு இருந்த ஆயுட்காலம் உன்னோட போயிடுச்சு. இப்ப இதெல்லாம் வேதமே சொல்றது, பாகவதமும் அதுதான் சொல்றது. காத்தால சூரியன் உதிச்சு அவர் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற நம்மளோட ஆயுட்காலத்தை முழுங்கிடுறாங்க. அதை எடுத்துட்டு தான் உதிக்கிறாராம்.
யோசௌ தபன்னுதேதி ச சர்வேஷாம் பூதானாம் பிராணாநாதாயோதேதி. வேதம் சொன்னது. யஹா அசௌ தபன்னு உதேதி. கார்த்தால ஒருத்தர் இப்படி உதிச்சுட்டு வராரு. தபன் உதேதி. தேஜோமயமா பிரகாசமயமா ஒருத்தர் உதிச்சுட்டு வராரு. அப்படி உதிக்கும் பொழுது என்ன பண்றாரா? ச சர்வேஷாம் பூதானாம் பிராணான் ஆதாயோதேதி. அத்தனை பேரோட அன்னைக்கு இருக்கிற பிராணனை இழுத்துண்டுதான் உதிக்கிறாரா சொல்லி. அப்படின்னா என்ன காட்டுறது? இந்த மந்திரம் சொல்லி அந்த ரிஷி சொல்லுவார், என்னோட பிராணனை இழுக்கிறது வேண்டாம். அப்படின்னா எப்படி? எல்லாருக்கும் ஒரே விதமான ஆர்டர். அப்படின்னா என்னோட பிராணனை இழுக்கிறது வேண்டாம், என் பிராணன் என்னோட ஆயுக்காலம் இன்னைக்கு வீணாக போறது வேண்டாம்னு அர்த்தம். ஆயுஸ் அப்படியே போகதான் போறது. ஆனா அதை வீணாக போகாத, அது பகவத் பக்தியோட, ஒரு அத்தியாத்ம ஜீவனத்தோட, ஒரு உயர்ந்த கொள்கையோட, லட்சியத்தோட வாழத்துக்கு இருக்கிற அனுகிரகம் பண்ணும்போது வேதத்துல ஒரு வேத ரிஷி பிரார்த்தனை பண்ற சூரியன் கிட்ட. அதனால ஏஷு பிரவாஹேஷு சயேவ கண்யே சயேவ மன்யே க்ஷணோபி கண்யா. கண்யா அப்படின்னா இஸ் டு பி கவுண்டட். இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில நம்ம ஆச்சாரியார் ரமணச்சந்திர தீர்த்தர் கிடைச்சு, வாழ்க்கையில ஒரு சத்குருநாதர் கிடைச்சு, வாழ்க்கையோடைய லட்சியம் புரிஞ்சுண்டு பகவத் சாட்சா்காரம், ஆத்ம சாட்சா்காரம், பக்தி, ஞானம் எல்லாம் பெயர்ல வேறையே வேண்டிய அனுபவம் ஒண்ணுதான். மனச வேற எதுக்கும் உபயோகம் பண்றதுக்கு பதிலா பகவத் கதைகளை, பகவன் நாமத்துல, பகவானுடைய ரூப சௌந்தரியத்துல மனசை ஈடுபடுத்தி அதை ஷார்ப் பண்ணி, ஏகாந்தரம் பண்ணி, சுத்தம் பண்ணணும். இது ஒரு தபஸ், உபாசனை. இது நிரந்தரம் பண்ணிட்டு இருக்க சித்தம் சுத்தமாகிடுது. அப்படின்னா அப்புறம் குருபதேசம் சுத்தமான சித்தத்துல ஸ்புடமா பிரகாசிக்கும் அந்த ஆத்ம தத்துவம். பட்டத்து இதுதான் சொல்லுங்க. நாராயணிச்ச தொத்பக்திஸ்து கதா ரசாமிருத ஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்தியந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேஷதஹாங்க. கஷ்டமில்லாத ஸ்வரூப ஞானத்தை அடைய முடியும். அதுக்கு என்ன வழி? இப்படி உட்கார்ந்துட்டு, குருவாயூரப்பா உன்னுடைய மங்களமான சரித்திரங்கள், கதைகள் நீ நமக்கோசரம் கொடுத்திருக்கே, அந்த கதைய சாதுக்கள் கிட்ட உட்கார்ந்துட்டு கேட்கணும். பக்திஸ்து கதா ரச அமிர்த ஜரி. ஒரு பதம் போடுறேன். சும்மா கதை இல்லை, அது ரசமயமா இருக்கும். அமிர்தத்துவத்துல கொண்டு போய் விடக்கூடியதா இருக்கும். ஜரி ஒரு தாரையாட்டம் இருக்கும். கதா ரசாமிருத ஜரி. அதுல என்ன ஆயிடுமா? நிர்மஜ்ஜனேன நிதராம் மஜ்ஜனம். கேட்டுண்டே இருந்து அவரை கேட்கும் பொழுது கேட்கிறவனே இல்லாத ஆயிடணும். உள்ள போய் முழுகிடணும்ன்ற நிர்மஜ்ஜனேன. அப்படி முழுகி கதையை கேட்கும் பொழுது ஸ்வயம் சித்தியந்தி. அந்த கதாமிருதம், கதாசிரவணமே, கதாசிரவண ரூபமா இருக்கிற பக்தியே என்ன பண்ணணும்? இப்படி ஒரு சித்தத்தை பாகுபடுத்தி சுத்தப்படுத்தி ஸ்வயம் சித்தியந்தி விமல பிரபோத பதவி. அந்த அழுக்கில்லாத, நான் நீன்ற பேதம் இல்லாத, தெரிஞ்சுக்கிறவன் இருக்கக்கூடிய அறிவு இல்லாத, தெரிஞ்சுக்கிறவன் தெரியப்படுறது, தெரியறதுன்ற அறிவு என்ற திரிபுட்டிஹீனமா இருக்கக்கூடிய விமல பிரபோத பதவி. அந்த விமலமான போத நிலை அக்லேஷகஸ்தன்வதி. கிளேஷமில்லாத கொடுத்து. கிருஷ்ண கதையை உட்கார்ந்து கேட்கறது கஷ்டம் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு கேட்கிற மாதிரியா இருக்கு, ரசிச்சுட்டு கேட்கிற மாதிரியா இருக்கு கிருஷ்ண சரித்திரம். அப்படி கேட்டுட்டே ஆஸ்வாத்தியதே. ஆஸ்வதிக்கணும். கையில ஒரு ரசகுல்லாவோ குலாப் ஜாமுனோ கொடுத்தா அதை எடுத்து லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கினவனுக்கு அது கொடுத்த வாழ்க்கை ஏண்டா கொடுத்தேன்னு தோணணும். அவ்வளவு பிரியமா பண்ணிருக்கேன், இப்படி சாப்பிட்டு விட்டாருன்னா
சில பேர் அந்த ரசகுல்லா முதல்ல கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்பாங்க, குலாப் ஜாமுன் பார்த்து. அது சில பேர்ல அந்த கலர் எல்லாம் கூட கண்டுபிடிச்சிருவாங்க, இப்படி இருந்தாதான் அது கரெக்டா வந்திருக்கு அப்படின்னு சில பேருக்கு தெரியும். சில பேர் சமையல் கட்டுல வாசனையை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு பதார்த்தம் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா, ஓகேயா, எக்ஸலண்டா இருக்கு. சமையல் கட்டுல இருந்து வர வாசனையை, தாளிக்கிற வாசனை. பெங்களூர் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு, அவன் கரெக்டா சொல்லுவான் எவ்வளவு கடுகு எவ்வளவு பெருங்காயம் எப்படி போட்டு தாளிச்சிருக்கா, இன்னைக்கு சமையல் எப்படி இருக்கும்னு சொல்லுவோம். அதனால நம்ம எல்லாம் சொல்லுவோம், சாப்பாடு அவன் வாயில போட்டா அவன் சரின்னு ஒத்துக்கிட்டானா அப்புறம் நம்ம கவலையே இல்லைன்னு சொல்லுவோம். அது போல அந்த ஆஸ்வாதம் மொத்தத்தோட ஒரு ரூபத்தில் இருக்கிற ஆஸ்வாதம் இருக்கும். கிருஷ்ண கதையும் ஆஸ்வதிக்கணும். அப்படி கொடுத்தா அதை எப்படி ஆஸ்வதிச்சு கொடுப்போம்? காஃபியோ டீயோ கொடுத்தா கிளாஸ் திருப்பி வருமானு தெரியாது, உறிஞ்சு கடிச்சு அப்படி அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு சத்தம் போட்டு அதெல்லாம் போட்டாரு. ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் சம்ஸ்கிருத ஒரே பதம் தான் ஆஸ்வாதனம். இப்படி ஆஸ்வதிக்கிறா அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொரு வாட்டி போடட்டா அப்படியா நீங்க சொல்லுவீங்கன்னு தான் நான் இப்படி குடிச்சேன். எனக்கு இன்னொரு வாட்டி கஷ்டம் போகுது, இன்னொரு வாட்டி கொடுப்பாளா கேட்பாளான்னு கவலைப்பட்டு குடிக்கிறதுக்கு பதிலா அப்படி கொடுக்கிறவாளும் அப்படி கொடுக்கணும், குடிக்கிறவாளும் அப்படி குடிச்சு விட்டா எப்படி இருக்கும்? அது போலதான் சத் சங்கம். கொடுக்கிறவாளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பிரேமையோட அள்ளி கொடுக்க ரெடியா இருக்கா, அவருடைய புண்ணியம் கேட்கிறவாளும் அவருக்கு அப்படி கிடைச்சிருக்காரு. அப்படின்னா எப்படி இருக்கும்? அதை ஆஸ்வதிக்கணும். அது போல கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லி அப்படி சொல்லும் பொழுது ரசமயமா சொல்ல, கேட்கும் பொழுது ரசிகாக பாபுக்காக அப்படி இருந்து ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு மேல என்ன வேணும்? அந்நிய நாள் அந்நிய நேரம் தன்யத்தை அடைஞ்சு ஆஸ்வாத்யதே யத்ர கயாபி பக்த்யா நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்திரம். அதனால சயேவ மன்யே க்ஷணோபி கண்யா. இதே ஒரு பெரியவர் பாடினார், க்ஷணமேவ கண்யம் மன்யே பூர்வ புண்ணியேன ஸ்ரீ கிருஷ்ணானோ ஸ்மரண க்ஷணமேவ கண்யம் மன்யே. ஒரு க்ஷணமானாலும் பகவத் ஸ்மரணையோடு வாழ்க்கையில இதெல்லாம் படிக்கிறதோ கத்துக்கிறதோ அதோட என்ன பிரயோஜனம் அப்படின்னா அந்த க்ஷணம் நம்ம பகவான் கிட்ட கனெக்ட் ஆகணும். அந்த அனுஸ்மரணம் லைஃபோட சக்சஸ் நம்ம சுவாமிஜி சொல்லுவார். ரொம்ப சிம்பிளா பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. ஆனா யூ மஸ்ட் see உன்னுடைய நியதி பிராரப்தத்தை உள்ள நீ எப்பவுமே அந்த சத்தியத்தை கிட்ட கரெக்டா இருக்கு. எப்படி எல்லாம் இருந்தா வாழ்க்கையில கரெக்ட் ஆகும். கஞ்சித் காலம் இன் பிரதோஷ இன்னைக்கு கஞ்சித் காலம் உமாமகேஷ பகவத பாதாரவிந்தார்ச்சனை கஞ்சித் தியான சமாதி நிச்சனதிபிஹி கஞ்சித் கதாகர்ணனை கஞ்சித் அவேக்ஷணைச்ச ருதிபிஹி கஞ்சித் தசாமீதృஷி யப் பிராப்னோதி முதா ததர்ப்பிதமனா ஜீவன் சமுக்தக். கூட சொல்லிட்டு வந்திருந்தது கார்ல, கிரகஸ்த தர்மத்துல இருந்தும் பக்தாளா இருந்தாருன்னா அவன் வீட்டுக்கு போறாலே கோயில் போற மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல சுத்த பரம்பரையில தாத்தா அப்பா எல்லாரும் பாகவதாளா இருந்துட்டு அது போல ஒரு பகவத் பக்தி ஈஸ்வர பக்தி பண்ணிட்டு அனுகூலமான பதி, அனுகூலமான மனைவி, அனுகூலமான குழந்தைகள், அனுகூலமான பந்துக்கள் எல்லாரும் ஒரே மனசோட பகவத் விஷயமாவே பேசிட்டு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு கொடுத்தோம்னா கிருஷ்ண கிருப்பை இல்லாத வேற என்ன சொல்லிருக்கோம்? அதுபோல பகவான் கிட்ட நம்ம சம்பந்தப்பட்டுடும். அந்த அனுஸ்மரணம் கொஞ்சம் கொஞ்சமா காத்தால கொஞ்ச நேரம் கஞ்சித் கால உமா மகேஷ பவத பாதாரவிந்தார்ச்சனை எழுந்து காத்தால ஸ்நானம் பண்ணி அந்த சுதீர்த்தம் சுகந்தம் சுபுஷ்பம் காத்தால நிர்மலமான பதார்த்தங்களை பார்க்கும் பொழுதே மனசு சாந்தமா சந்தோஷமா வரும். பகவத் பூஜைக்கு காத்தால சுவாமி நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அவருக்கு பிரபோதனம் பண்ணணும் அப்படின்னு ஆத்துல பூஜை இருந்தாதானே தோணும். இல்லாட்டா நிறைய பேருக்கு பகல்னாலே மத்தியானம் 12 மணி தான்.
இந்த ஊர்லாம் வேகம் எழுப்பி விட்டுடும், ஊரே எழுப்பி விட்டுடும் கிளைமேட்டை. நம்ம ஊர் பெங்களூர்லாம் வரணும். அந்த ஊர்ல நிறைய பேர் 9-10 மணி மேலதான் நிறைய பேர் சோம்பேறி ஊர்னே பேர் வச்சிருக்காங்க. அந்த கிளைமேட் ஆசைப்பட்டு நிறைய பேர் வந்து ஊரை கெடுத்துட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் காத்தால அவ்வளவு சீக்கிரமா எழுந்துக்கிறதுனால பெரிய விஷயம். இங்கெல்லாம் நேரத்துக்கு எழுதுன்றோம். காத்தால எழுந்துக்கணும்னா அந்த ஒரு பகவத் பாவம். பாகத்துல சுவாமி இருக்கா, விளக்கேற்றணும், தண்ணி தெளிக்கணும், கோலம் இடணும், பகவானுக்கு பிரபோதனம் பண்ணணும், பூஜைகள் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும். அந்த பாவத்தோட எழுந்துக்கிறது எப்படி இருக்கும்? கஞ்சித் கால உமா மகேஷ பவத பாதாரவிந்தார்ச்சனை. அப்படியே கொஞ்ச நேரம் பகவத் ஆராதனை பண்ணி அப்படியே சித்தம் சமாஹிதமாக அந்த பகவானுடைய ரூப தியானமும். ஆக்சுவலி ரூப தியானத்தோட தான் பூஜா வித்தியம் முடியும். ஆரம்பத்திலே பகவானுடைய தியானம் சொல்லுங்க சஸ்நாமத்தில. இது போல பூஜையிலையும் கூட அந்த மூர்த்தியை தியானம் பண்ணி தியாயாமே அவாயாம் பண்றமே. பூஜை முடியணும், திருப்பி தியானம் பண்ணி தான் பூஜை முடியும். ஆனா அந்த அந்த பாகத்தை இப்ப யாரும் பண்றதே கிடையாது. ஆரத்தி காட்டினால பூஜை முடிஞ்சு கொடுத்து நினைச்சு ஆரத்தி ஆகி பகவானுக்கு உபச்சாரங்கள்லாம் நடக்கணும். உபச்சாரமாகி பிரதட்சிண நமஸ்காரம், நமஸ்காரம் ஆகிட்டு பிரார்த்தனை, பிரார்த்தனை ஆகிட்டு உட்கார்ந்து திருப்பி அந்த ரூபத்தை தியானம். கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாகும். கர்மாவுடைய அவசானத்துல கட்டதி நாராயணத்தை சொல்ற ரூபத்தை மறுபடியும் தியானமாகும். அதுபோல அந்த தியானம் கஞ்சி தியான, அந்த தியானம் பண்ணி பண்ணி பழகினோம்னா சமாதி நிலை வந்துடும். தியான சமாதி நிச்சயம். அப்புறம் தெரிஞ்ச கிருத்திகள், ஸ்தோத்திரங்கள், சுவாத்தியாயம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து. நமக்கு தானே இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ராமாயண, பாரதம், பாகவதம், உபனிஷத்து எல்லாம் நம்மளுக்கு சொத்து. அதை மதிக்க தெரியலே நமக்கு. நம்ம தஸ்த புஸ்தகம் இங்கிலீஷ் பேசினா பெருசு நினைச்சுக்கணும். ஒரு பிரமை தானே. எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரமையை உண்டு பண்ணியிருக்கா. தானும் உண்டு பண்ணிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் இருந்தாதான் பெருசு நினைச்சுக்கிறோம். பெருமைக்கு ஏன் வாழணும்? தர்மத்துக்கோசரம் வாழ கத்துக்கணும். 4 பேர் நான் இப்படி இருந்தேன்னா யாரு மதிப்பா? நான் வீபூதிட்டேன்னா யாரு மதிப்பா? திருமணிட்டேன்னா யாரு மதிப்பா? சிக்க விட்டேன்னா யாரு மதிப்பா? வேட்டி கட்டினா யாரு மதிப்பா? யாரு மதிக்கணும்? இன்னைக்கும் இப்படி இருக்கிறவங்க தான் எல்லாரும் மதிக்கிறாங்க. தெரியாத ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம தர்மத்துல அனுஷ்டாதாவா ஈஸ்வர பக்தி ஏதோ ஒரு நிஷ்டை இருக்குன்னா மற்றவாள் கூட எப்படி இன்ட்யூட்டிவ். ஏன்னா உள்ள அந்த வஸ்து தானே இருக்கு. அவளே நகர்ந்துக்கிறா, கையை கட்டிக்கிறா, நிக்கிறா. நம்ம அப்படி எதிர்பார்க்க, நம்ம அந்த சமமா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கும் மதிப்புன்றது இதுக்குதான் வருது. மதிப்புக்கோசரம் வாழணும்ன்ற ஒரு தப்பான எண்ணம், ஒரு களங்கமான சிந்தனை. அதனாலதான் நிறைய விஷயங்கள் நம்ம விட்டுட்டோம். எங்கெல்லாம் மதிப்பு வருதோ அதை போய் பிடிச்சிட்டோம். ஆனா நமக்கு தேவையான டிஸ்கிரிமினேட்டிவ் பவரே இல்லை. விவேகத்தை வச்சுட்டே நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கல. சும்மா சர்ஃபேஷியலா இருக்கக்கூடிய ஒரு ஈகோ பூஸ்டிங். 4 பேர் இந்த மதிக்கணும், இப்படி இருந்தா இந்த மதிப்பா. நிறைய பேர் இப்படிதான் சொன்னாங்க. படிப்பு பணம் எல்லாம் இருந்தாடா எல்லாரும் மதிப்பாடா. பொதுவா சொசைட்டில அப்படிதான் ஒரு இது வந்து. அப்ப படிப்புக்கு கூட அங்க விலை இல்லை. இப்படின்னு பல விஷயம் ஆழ்ந்து சிந்தனை பண்ணிட்டு போகலாம். அது வேற விஷயம். மதிப்பு வேண்டாம், ரசபந்தம் ஆழ்ந்து வேண்டாம். ஆனா இருந்தாலும் சந்தர்ப்பம் ஒரு பொழுது சொல்றேன், அதெல்லாம் வச்சுட்டு வாழ்றதுக்கு பதிலா இப்படி ஒரு பகவத் தியானம், அட்லீஸ்ட் ஒரு வாழ்க்கையில ஒரு வயசானுட்டாலும் இப்படி வாழ கத்துக்கணும். சின்ன வயசுலயே அமைஞ்சு கொடுத்தா பாக்கியம். குமார ஆச்சரிய பிராக்யா தர்மான் பாகவதானியா பிரகலாதன் சொன்ன. ஒரு வயசானவனுக்கு வைராக்கியம் வருது வேண்டும். ஒரு வயசான தாத்தா பாட்டி ஆத்துல வந்து பூஜையை பண்ணிட்டு கையில ஜபமாலையை வச்சுட்டு பகவன் நாமா சொல்லிட்டு தியான பராளா இருந்தா ஆத்துல இருக்கிற பேரை பேத்திக்கலாம். அந்த தாத்தா பாட்டியே ஈஸ்வர தரிசனம். கோயிலுக்கு போறது வேண்டாம். அந்த தாத்தா பாட்டி உட்காந்துட்டு ராத்திரி டிவி சீரியல பார்த்துட்டு உட்காந்துட்டு தேவையில்லாத பேசிட்டு இருந்தா நம்ம என்ன சொல்லி கொடுப்போம் குழந்தைகளுக்கு? பெரியவா, நான் பெரியவாளுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா
சும்மா குழந்தைகளுக்கு படிக்க வச்சுட்டு அவளுக்கு உத்தியோகத்துக்கு சேர்த்து விட்டு அவளுக்கு படம் வருதா கல்யாணம் பண்ணியாச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி முடிவெடுக்கிறது வெரி குட் சர்ஃபேஷியல். அதுக்கு உன்னோட ஹெல்ப் கூட அவளுக்கு தேவையில்லை. அவளோட ஆசையை அவளுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துரும். உன்னோட ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அந்த ஜீவனுக்கு ஒரு சதுத்தேசத்தை வாழ்க்கையில காட்டி கொடுக்கணும். ஒரு அப்பா அம்மான்றது குழந்தையாகிற ஒரு ஜீவனுக்கு ஒரு ஹெல்ப் தான். ஏன்னா அந்த ஜீவன் அன்கான்சியஸா இந்த சத்தியத்தை பல பல ஜன்மாக்களா தேடிட்டே இருக்கு. அதுக்கு அதோட மெசேஜ் கிடைக்கவே மாட்டேங்கிறது. வெரி ரேர் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கிடைக்கிறது. எல்லாரும் ஒரு ஆத்திலேயே ஒரு நல்ல காரியத்துக்கு 4 பேர் சேர்ந்தா, பிராமணா குடும்பத்திலேயே நான் சொல்றேன், பெரியப்பா சித்தப்பா பெரியவா எல்லாரும் வராடே, எத்தனை பேர் ஒரு ஆத்துல இருக்கிற ஒரு புள்ள ஒரு 15-20 வயசு ஒரு 25 வயசு இருக்கு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் என்ன கேட்கிறா, என்னடா படிக்கிற, என்னடா ஆச்சு உன்னோட உத்தியோகம், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தான் கேட்கிறாட வேண்டிய. சந்தியாவதனம் பண்றியா, ஒரு கீதையாவது படிக்கிறியா, ஏன் கேட்க மாட்டேங்கிறான். அவன் திரும்பி கேள்வி கேட்டுட்டான். கேடு எப்போ ஒரு ஃபேமிலிக்கு எப்படி பெரியவான்றவாள் அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், அது போல ஒரு சொசைட்டிக்கு பிராமணான்றவா அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அவ ஏனோ தோணும் வாழக்கூடாது. அவ குருஸ்தானத்துல இருக்கக்கூடியவா. அந்த ஒரு கிளாஸ ரிஷிகள் தியாகத்துக்குமே வச்சா. உலகத்துக்கிட்ட கனெக்ஷன் இல்லாத இருந்து நிரந்தர தபசு தியானத்துக்குன்னு வச்சு, ஆனா உலக மக்களுக்கு சகாயம் பண்றதுக்கு ஒருத்த வேணுமே. கொஞ்சம் அலௌகிக்கமா இருந்தாதானே லோகத்துல இருக்கிறவாளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். மற்றவாளுக்கெல்லாம் லோகத்தை கொடுத்த க்ஷத்ரியால் அபாய பாத்துக்கணும். இப்படி வர்ணாசிரம தர்மத்துக்கே ஒரு அந்த கட்டுப்பாடுக்கு ஒரு அழகு இருந்தது. இப்ப அதெல்லாம் பேச முடியாது, எல்லாம் மாறிடுது. இவா இவாளே சம்பாதிச்சு உழைச்சு வெளியில போகணும்னு போகும் பொழுது உழைப்புக்குன்னு போனவா இப்ப ஆசையா மாறிடுது. இதனால யாருக்குமே ஐயோ வீடு இல்ல, அவளுக்கு வாசல் இல்ல, அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்படுறா, கல்யாணமான குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறாளே வேண்டிய இந்த தர்மத்தை மேல எடுத்துட்டு போனதுன்னு பெரியவாளுக்கே அந்த கவலை கிடையாது. சொன்னா அது ஒரு வேகம் வந்துடும், அதை அப்படியே நிறுத்திக்கலாம். அதனால அந்த ஒரு லைஃபை நம்ம தியானிச்சு பார்க்கணும். கஞ்சித் காலம் உமாமகேஷ பவத பாதாரவிந்தனை விந்தார்ச்சனை கஞ்சித் தியானஸ்மாதிஷ்ட ருதிபிஹி. கொஞ்சம் சுவாத்தியாயம் பண்ணணும், கொஞ்சம் நமஸ்காரம் பண்ணணும். கஞ்சித் கதா கர்ணனை கஞ்சித் கஞ்சித் அவேக்ஷணைச்ச ருதிபிஹி நதிபிஹி கஞ்சித் தசாமி திஷி. கொஞ்சம் 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 for many years வாழ்ந்தாச்சுன்னா ஒரு வயசாகும் போது அவளை பார்த்தாலே பழுத்த படம் போல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பார்க்கறதே ரொம்ப குறைஞ்சாச்சு. வயசானா இந்த முகம் அப்படியே 10 லிட்டர் எண்ணெய் தேய்ச்சது போல வாடி வதங்கி வாழ்ந்ததே போறோன்ற மாதிரி ஆயிடுறது. இவாளை ஏண்டாமா பார்த்தோன்ற மாதிரி. ரேரா சில பேர் தான் அந்த வயசாகி பழுத்து இருக்கிறவாளை பார்க்க முடியுது. அப்படியே இந்த லைஃப் பழுத்தாச்சவா இல்லையா. வயசானாலும் கூட இன்னும் வாழ்க்கையோட உத்தேசமே தெரியாத எவ்வளவு பேர் இருக்காரு. அதுல உள்ள ஒரு குறை சங்கடம் கடைசியில தெரியுது. ஆனா நோ சாய்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி வாழ்ந்து வந்ததோடைய வாசனைகள், பிரபலமான வாசனைகள், ஹேபிட்ஸ், அதெல்லாம் திருப்பி நிரோதம் பண்ணி ஒரு நல்ல பாத்திரம் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம தர்மத்துல வேர்ல்ட்லி லைஃப், லௌகிக ஜீவனம் இப்பதான் புதுசா பிரவச்சனத்துல ஒரு 10-15 வருஷமா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காள வேண்டிய. பிராச்சீன நாள்ல நம்ம லௌகிக வாழ்க்கைன்ற ஒரு யூசேஜே கிடையாது. ஏன்னா நம்ம வைதிக தர்மத்துல ரிலிஜன் இல்லாத, ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாத, ஈஸ்வரன் இல்லாத, கம்ப்ளீட்டா வேர்ல்டே பேஸா இருக்கக்கூடிய ஒரு லைஃபே கிடையாது. பிரவருத்தி தர்மம், நிவர்த்தி தர்மம் சொல்லுவா. நிவர்த்தி தர்மம் சன்னியாசிகள், எதிகள் கம்ப்ளீட்டா இதுல அனித்தியம் தெரிஞ்சுட்டு ஈஸ்வரார்பிதமாவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறவா நிவர்த்தி தர்மம் நிறுத்தாள். பிரவருத்தி தர்மத்துல இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி ஒரு தியாக சக்தி இல்லை, பலம் இல்லை, இன்னும் ஆசைகள் இருக்கு. அதனால வேதம் காட்டின வழியில இருந்துட்டு இச்சைகளை தர்மத்தோட இருந்து பூர்த்தி பண்ணிட்டு
தர்ம சிந்தனை இருந்தா ஈஸ்வர சிந்தனை தானாகவே வந்துடும். இப்ப ஈஸ்வர சிந்தனை தர்ம சிந்தனையே இல்லையே. ஒழுக்கத்தோட வாழணும்னே தோண மாட்டேங்குது. எல்லாரும் ஆசைக்கோஸ்கரம் வாழனாலே வேண்டிய ஒழுக்கம் கட்டுப்பாடுனாலே எல்லாம் பயந்துக்கிறாங்க. ஃப்ரீடம் நாய் போல ஊர் சுத்ததுனால ஃப்ரீடம் வந்துடுமா? சும்மா சுத்திட்டே ஏரோதானால் வாழ்ந்த ஃப்ரீடம் வருமா சொல்லுங்க? ஆக்சுவலி அப்படி ஏன் தெரியுமா சுத்துறா நிறைய பேர்? உள்ள நிறைய குறை இருக்கு. எங்கேயாலும் போய் இப்படி சுத்திக்கிட்டே அதை கொஞ்சம் மறைச்சுக்கணும். உள்ள நிம்மதியா இருக்கிறவங்க சுத்துறதே வேண்டாம். சுத்துறதுனாலே கஷ்டமா இருக்கு. நிம்மதியா ஒரு இடத்துல உட்காந்துன்னா போறோம். இங்கதான் ஃப்ரீடம் இருக்கு. சூடு சுத்துறதுனால எப்படி எப்படியோ வாழ்றதுனால ஏதோ பண்றதுல என்ன ஃப்ரீடம்? இதெல்லாம் நெசசிட்டியா ஒரு ஃபேமிலியில யாரும் சொல்லி கொடுக்கணும்? குழந்தையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி விட்டுட்டு அப்புறம் அவனை சொன்னாவே கேட்கறது இல்லை. என்ன சொல்ல வேண்டிய வயசுல சொல்லல. எது உத்தேசம் நமக்கும் புரியாத போயிடுது. எல்லாரும் அப்படிதான் சொல்லலாமோ அப்படியே அமைச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் இப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி, அப்போ அந்த வாழ்க்கையில இந்த பகவத் தியான பூத்தமா வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் எது இருக்கோ அதுதான் கண்ணியமானதுன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ற விஷயம். ஏஷு பிரவாகேஷு சகேவ மன்யே க்ஷணோபி கண்யः புருஷாயுஷேஷு ஆஸ்வாத்யதே யத்ர கயாபி பக்த்யா நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்திரம். அப்புறம் கொஞ்சம் லீலைகள்லாம் தினம் எடுத்து சொல்றேன்னு கிருஷ்ண லீலைகள்லாம் சொல்லிட்டு பால லீலைகள். இரண்டாவது ஆஸ்வாசம் 71வது ஸ்லோகம். அந்த பாகங்கள்ல நிறைய அழகான கிருஷ்ண லீலைகள். ராமோ நாம பபூவ ராமோ நாம பபூவ ஹும் ததபலா சீதேதி ஹும் தௌ பிதுஹ வாசா பஞ்சவटी तटे विहरतः तामाहरत् रावणः निद्रार्थं जननी कथामिति हरेः हुंकारतः शृण्वतः सौमित्रे क्वधनुः धनुः धनुः इति व्यग्रागिरः पातु नः रामो नाम बभूव हुं तदबला सीतेति हुं तौ पितुः वाचा पंचवटी तटे विहरतस्तामाहरद्रावणः ஒரு பாலலீலையை சொல்லுங்க. யசோதம்மா தான் குழந்தைய தினந்தோறும் தன் மடியில போட்டுட்டு தூங்குறது. வாத்சல்யம் கிருஷ்ணாவதாரத்துல தான் தெய்வத்துல கிட்ட வாத்சல்ய பாவம் பண்ணலாம். கிருஷ்ணாவதாரம் ஆவுக்குதான் பக்தியோட பல பிரான்சஸ் ஃபேசட்ஸ் வந்தது. அதுல முக்கியமா 2 விதமான பக்தி. அனுராக பக்தி, அதான் மாதுரிய பக்தின்னு சொல்லுவார். அப்புறம் வாத்சல்ய பக்தி. இந்த வாத்சல்ய பக்தியே யசோதை மாத்திரம் இல்லை, யசோத காலம் ஆணுக்கு நிறைய மகான்கள் பண்ணு. ஸ்ரீ வல்லபாச்சாரியர், ஸ்ரீநாத்ஜி, பஞ்சத்வாரக்கால ஒரு துவாரக்க ஸ்ரீநாத்ஜி. ஸ்ரீநாத்ஜிய இடது கையை மேல தூக்கிட்டு வலது கையில இடுப்புல வச்சுன்னு நேர நின்று இருப்போம். அது சில பேர் என்ன சொல்லுவா, சில பேர் இல்ல பல பேர் என்ன சொல்லுவா, ஒரு கிரிதாரியாக அந்த ரூபத்துல இருக்கான். ஏன்னா கிரிதாரியாக கோவர்தன மலை அடிவாரத்துல தான் ஸ்ரீநாத்ஜி கோவிலே இருந்தது. இப்போ நீங்க பிருந்தாவனம் போனீங்கன்னா
அந்த பழைய கோயில் இருக்கு. ஆனா சுவாமி அங்க இல்லை, சுவாமி நாசத்வாரால இருக்கு. திப்பு சுல்தான் படையெழுப்பு வரும் பொழுது அந்த அச்சாமூர்த்தியை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு அங்கேருந்து மறைச்சு 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 ராஜஸ்தான் எடுத்துட்டு போயிட்டான். இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்க பாருங்க நம்ம பெரியவர்கள். நம்ம பார்க்குறோம் இந்த கோயில்லாம், இந்த சாஸ்திரங்களை எப்படி நம்ம விட்ட வந்திருக்கு நினைச்சு பாருங்க. எத்தனையோ விஷயங்களை இந்தியாவிலேருந்து அவன் திருடிட்டு போனான். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், இங்க இருக்கிற செல்வம் வெல்த் இதுவெல்லாம் அவன் கை வைக்கும் பொழுது சும்மா இருந்தானோ வேணா திருப்பி திறமை இருக்காது, சம்பாதிச்சுக்கலாம் இவளால. என்னைக்கு தர்மத்து மேல அவன் கை வச்சாலும் இப்ப வெகுண்டு எழுதுட்டான். இப்படி ஒரு கதையை நீங்க படிக்கணும். சிதம்பரம் ஸ்ரீரங்கம் எல்லாம் காவேரி போல ரத்தம் ஓடித்துன்றான். அந்த கோயில அந்த சுவாமியை காப்பாற்றுறதுக்கு பட்ட பாடு மக்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நம்ம குருவாயூர் கிருஷ்ணரியை அப்படிதான் சொல்லுவார். அப்படிதான் அம்பலப்புழா வந்து இந்த உற்சவமூர்த்தி வந்து மூலவர் கடல்ல இருந்து 2வது வாட்டி வந்து திருப்பி குருவாயூர்ல அக்னிபாதைய நெருப்பு வைக்கணும்னு வரும்பொழுது கருடர் வந்தார். அப்பதான் பயந்துட்டு போனோம். அப்படி ஒரு கதை இப்படி பல பல பாவத்துல சொல்லலாம். ஆனா மொத்தத்துல எல்லா கோயில்களும் கூட அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு. இப்போ அது போல அந்த ஸ்ரீநாத்ஜி நாதத்வாரால கொண்டு போய் வச்சாங்க சந்தர்ப்பத்தில். சில பக்தாள் ரசிக்காள் இருக்கா. அவ என்ன சொல்லுவா, நான் இந்த ஸ்ரீநாத்ஜியே இப்படி கையை தூக்கிட்டு இருக்கான்னா அவன் கோவர்த்தன கிரியை எடுக்கிறப்போ நின்ன ரூபம்னு மாத்திரம் அது கிடையாது. அவன் இந்த கோபிகைகள் ராதையெல்லாம் இவனோட கானம் வேணுகானம் என்ன சொல்லுவான், அவளுக்கோஸ்கரம் வேணுகானம் பண்ணி 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 நேர நிக்கிற ஒரு பாவமே அந்த பங்கியே போயிடுதான் கடலுக்கு. அதனால எப்ப பார்த்தாலும் காலம் மடிக்கிறது, இடுப்பு மடிக்கிறது, கழுத்தை மடிச்சுதான் நிப்பானா. யசோதை வந்து திட்டுவேலாம், ஏன்னா நேர நின்னா உனக்கு அலங்காரம் பண்ண முடியும், என்னடா இப்படி இப்படி நின்னா எப்படிடா அலங்காரம் பண்ண, நேரில் அப்படி நேர நீ கையை தூக்கு, அப்படி தூக்கு, அவனுக்கு அழகா அலங்காரம் பண்ணுவான். அந்த ஸ்ரீநாத்ஜி வல்லபாச்சாரியருடைய சம்பிரதாயத்துல அவர்தான், அவர் பிறக்கவும் மாதவேந்திர புரிக்கு அந்த கோவிந்த குண்ட் அப்படின்னு கோவர்தன மலையை சுற்றி நிறைய தீர்த்தங்கள். இந்த கோவிந்த குண்டத்துல மாதவேந்திர புரி என்ற ஒரு பெரிய சந்த் இருந்தார். அவர் வந்து அயாச்சித்த பிக்ஷை, யாருக்கிட்டையும் போய் யாச்சனை பண்ண மாட்டார். பிக்ஷை கிருஷ்ணனா வந்து கொடுப்பார். யாருக்காரும் தோணி அவர் கொடுத்தாதான் அவர் வாங்கிப்பார். அப்படி ஒரு வாட்டி அவர் யாத்திரை பண்ணும்போது சிரமப்பட்டார். புரி ஜெகநாத் யாத்திரை பண்றார். ஜெகநாத கஷேத்திரத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த க்ஷேத்திரத்துல போற ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு துடிக்கிறார். அவர் யார்கிட்ட கேட்க மாட்டாரு, அயாச்சித்த விருத்தியில இருக்க, ஒரே பசிக்கிறது, துடிக்கிறார். ராத்திரி தூக்கம் வரல, அழுகிறார். ஜெகநாதன் போட்டா உண்டு. அந்த கோயில் பிராகாரத்தை படுத்து அழுதுன்னு இருக்கார். கோயில் அர்ச்சகருக்கு சுவாமி சொப்னத்தை போய் சொல்லுற, நீ வந்து கோயில்ல இந்த பக்தருக்கோஸ்கரம் நான் ஒரு பால் பாயசம் மாதிரி கீர்னு அவ பண்ணுவா. அந்த கீர்ல 7 பானை கீர் வைப்பாராம் அந்த கோயில கிருஷ்ணனுக்கு நைவேத்தியத்துக்கு. அந்த கீரை வச்சு ராத்திரி தனியா கண்ணனுக்கு வந்து ஒரு கீர் ஒரு பானை வைப்பாளா. ராத்திரி நடுராத்திரில குழந்தைக்கு பசிச்சா அவன் சாப்பிடணும், அந்த ஒரு பாவத்துல அங்க பண்ணுவான். நம்ம இருக்க நைவேத்தியம் வெளியில வச்சுக்கலாம். ராத்திரி பசிச்சா சுவாமி சாப்பிடணும்னு வைப்பாளாம். இவன் என்ன பண்ணிருக்கான்னா திருடன், அவனுக்கு அழகா அங்கெல்லாம் நம்ம மாதிரி இல்லையே, அழகா ஜுப்பா மாதிரி தான் எல்லாம் போடுவா. அந்த ஜுப்பால இருக்கிற ஒரு பாக்கெட்ல ஒரு பானை எடுத்து திருடி வச்சிருக்கான். அர்ச்சகருக்கு தெரியாது, ஏன்னா இவருக்கோஸ்கரம் பாவம். அப்ப ராத்திரி சொல்லுற, சுவாமி வந்து அவன் பசிச்சுன்னு வந்திருக்கா, அவருக்கு ஏதாவது கொடு, நான் உனக்கோஸ்கரம் தானே வச்சிருக்கேன், பொதுவாக அதை யாருக்கும் கொடுக்கறது இல்லையே கண்ணா, உனக்கு தெரியுமே. அது தெரிஞ்சுதான் நான் எடுத்து வச்சிருக்கேன் என்னோட ஜோபியில, வந்து சன்னிதியை திறந்து அதை எடுத்து அவருக்கு கொடுன்னு. அதனால அந்த கீர் ஜெகநாத் அப்படி ஏதோ ஒரு பேர் இருக்கு. அந்த க்ஷீரச்சோர் ரொம்ப அழகான கோயில் அது. அந்த பால் பாயசம் தான் கீர்னு வாங்க. அந்த க்ஷீர பாயசத்தை, அந்த க்ஷீர சாதத்தை திருடி வச்சாலும் பகவான் பக்தருக்கோஸ்கரம். அப்ப
அப்படி இந்த மாதவேந்திரபுரி பிருந்தாவனத்துல தான் இருந்தார். அவர் தான் அங்க நிறைய கிருஷ்ண கஷேத்திரங்கள்லாம் உத்தாரம் பண்ணின பெரிய மகான். அவர் ஒரு நாள் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து நாமஜபம் நிரந்தர அகண்ட கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு குழந்தை அவருக்கு பாலை கையில கொடுத்துட்டு, இந்த குளத்தடியில நான் இருக்கேன், என்ன உத்தாரம் பண்ணுன்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டார். அந்த பாலை சீக்கரிச்சுட்ட. அப்போ குளம் மழை இருக்கல, வேனல் காலம், அதனால குளம் வத்தி இருந்தது. ஆனா நிறைய களிமண் இருந்தது. இந்த களிமண் எல்லாம் உள்ள எடுக்க வச்சு எடுப்புல பார்த்தா ஒரு பாம்பு புத்து புரிஞ்சு விட்டவர். புத்து கிடைச்ச உடனே இதை இடிக்க கூடாது, ஏன்னா சுவாமியோட அர்ச்சாமூர்த்திக்கு சவமாகும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி பால் எடுத்துட்டு வர சொல்லுங்க. எல்லாரும் பாலை எடுத்துட்டு பால் அபிஷேகம் பண்ண புத்துக்கு மெல்ல புத்து கரைஞ்சு 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 வர முதல்ல பகவானுடைய கரதரிசனம் தான் ஏற்பட்டது, கையோடைய தரிசனம். இதுல இப்படி ஒரு அர்ச்சாமூர்த்தியா? முதல்ல சுவாமியோட சிரசு தானே தரிசனத்துக்கு கிடைக்கணும். ஆனா முதல்ல இடது கை தான் தரிசனத்துக்கு கிடைச்சிடும். அப்படியே அப்படியே உள்ள அந்த மயில் பீலி, அப்புறம் கிரீட்டம் அப்படின்னு ஆகி அந்த முககமல தரிசனம் கிடைக்க இங்க வல்லபாச்சாரியனுடைய ஜனனம் ஏற்படுத்து. அப்புறம் காலாந்தரத்துல வல்லபாச்சாரியர் பாரத தேச யாத்திரை பண்ணிட்டு பண்டரிபுரத்துல அவருக்கு சுவாமியே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வச்சு, அவருடைய பூர்வஜாள் ஆந்திர தேசத்தில் இருந்த ஒரு கிரகத்துக்கு அவர் வர அங்க பாகவத சப்தாகம் நடத்துற, போற ஊர்ல சப்தாகம் நடத்துற. அந்த சப்தாகத்தை நடத்த அந்த ஊர் மக்கள்ல பூர்வஜாள் பந்துக்களுக்கே தெரிஞ்சுடுத்து, நம்பாத்து குழந்தைன்னு தெரிஞ்சு ஏதாவது கொடுக்கணும்னு உனக்கு ஆசைப்படுறோம். என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? வேற ஒண்ணு வேண்டாம். உனக்கு வேண்டாம்னு எங்களுக்கு தெரியுது, ஆனா ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை அப்படின்னா இவருக்கு தெரியும். நம்ம ஆத்துல தெளிவா பூஜை பண்ணிட்டு இருந்த ஒரு நவநீத கிருஷ்ணன் ஆத்துல இருக்கான், நாமே அவனை எனக்கு கொடுத்து விடுப்போம். பக்தன்னா அதுதானே கேட்பா. உடனே அவன் பெரியவா அந்த நவநீத கிருஷ்ணனை அவர் கையில கொடுக்க பாண்டுரங்கன் ஆக்ஞை பண்ணியிருக்கான், நித்திய கோகுல வாசம் ஏற்படட்டும். அந்த நவநீத கிருஷ்ணனையும் எடுத்துட்டு தன் மனைவியும் ஸ்ரீகோகுலம் போய் ஸ்ரீகோகுலத்துல நித்தியவாசம் பண்ணி அங்க ஒரு குட்டீச்சகத்தை கட்டிட்டு நவநீத கண்ணனுக்கு நித்திய ஆராதனை பண்ணிட்டு பிருந்தாவன யாத்திரையா வர மனைவி எல்லாம் தங்க வச்சுட்டு பிருந்தாவனம் வரும் பொழுதுதான் ஸ்ரீநாதனுக்கு இப்போ கோயில் கட்டியாச்சு. ஸ்ரீநாதன் அங்க இருக்கான். ஆனா மாதவேந்திரபுரி காலமாகிட்டார், அவர் சிஷ்யரும் காலமாகிட்டார், எல்லாருமே சமாதிஸ்தால ஆகிட்டார். இப்போ ஸ்ரீநாதனுக்கு ஆராதனை பண்றதுக்கு யாருமே இல்லை என்று ஊர் மக்கள் சிந்தனை பண்ணிட்டு இருக்க வல்லபாச்சாரியர் அந்த இடத்துக்கு வர, இந்த கோபாலனுக்கு தானே அவர் பிறந்திருக்கிறது, ஸ்ரீநாதனுக்கு தானே. இன்னைக்கு ஸ்ரீநாதன்னா உலகம் முழுக்க பிரசித்தம். அப்படி கொஞ்சி குலாவினா அந்த ஸ்ரீநாதனோட வாத்சல்ய பாவம், மாத்திரு பாவம். அந்த ஸ்ரீநாதனோட பூஜையை தான் ஏத்துண்டு அஷ்டயாம பூஜை, 8 கால பூஜை பண்ணுவா ஸ்ரீநாதனுக்கு. ஒரு கால அலங்காரமே 2 மணி நேரம் அலங்காரம் பண்ணுவா ஸ்ரீநாதனுக்கு. அவனுக்கு ஒரு காலத்துக்கும் அவ்வளவு போகு. வாத்சல்ய பாவம். நம்ம திருமலை ஸ்ரீனிவாசன் இருக்காரு, அவர் ஒரு வேளை கட்டிக்கிற பட்டு வஸ்திரமே 25,000 30,000 லட்சம் ரூபாவே இருக்கலாம். ஒரு வேளை அந்த பட்டு வஸ்திரத்தை கட்டி எடுத்து போற்றாச்சுன்னா திருப்பி கட்டிக்க மாட்டேன். அப்படி சொகுசான பெருமாள் ஸ்ரீனிவாசன். அது போலேதான் இந்த ஸ்ரீநாதன். அது எல்லாரும் சேட்டுக்காரா பக்தாள். அந்த சேட்டுஜி எல்லாம் போட்டி போட்டு அந்த கண்ணனை இன்னைக்கும் காப்பாத்துறான். கண்ணனால காப்பாற்றப்படுறவாளா இருக்கா, கண்ணனை காப்பாத்துறான். அவளுக்கு ஈஸ்வர பாவத்தை காட்டணும். கண்ணன் குழந்தை, யசோதா பாவம் தான், வாத்சல்ய பாவம் தான் ஸ்ரீவல்லபர். அவர் என்ன சொன்னார்னா, பெருமாள்னு பார்க்கும் பொழுது பக்தி புஷ்டி ஆகாதுங்க. அந்த மார்க்கமே புஷ்டி மார்க்கம். நம்பாத்த குழந்தைன்றப்போ வரக்கூடிய அட்டாச்மெண்ட் அது நம்ம கிட்ட இருந்து தூரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வராது இல்லையா. ஈஸ்வரனா கலத்தை போட்டுக்கலாம். சுவாமிஜி சொல்ற மாதிரி என்ன நமஸ்காரம் சொல்லுவேன், கோடாளி நமஸ்காரம் போட்டுட்டு நான் ஒருத்தர் இருக்கேன் இந்த ஊர்ல சொல்லிட்டு போறோம் இல்லையா. நம்ம குழந்தைன்ற ஒரு பாவம் பிரேம வரும் பொழுது எந்த குருவாயிருப்பார்
உனிக்கண்ணான்னு. நம்ம குழந்தைன்னு பிரேம வரும் பொழுது அவனை பார்த்து அவனை லாலனம் பண்ணி அவனை தூளில போட்டு அவன்கிட்ட பிரேம யசோதை என்னென்ன பாவத்தை பண்ணாலும் அத்தனை பாவம் பூஜை இன்னைக்கும் ஸ்ரீநாதனுக்கு நடக்கும். 8 கால பூஜை. ஸ்ரீ வல்லபர் காலம் ஆண்டு அவரோட புள்ள விட்டலநாதர் காலத்துல அந்த ஸ்ரீநாதன் பேசும், பக்தரோட பேசும். இந்த வாத்சல்ய பாவத்துக்கு இந்த கதை யசோதை போல விட்டலநாதர் ஒரு நாள் நினைச்சு, நான் ராத்திரி கடனுக்கு டோலோத்சவம் பண்ணணும். ஸ்ரீநாதனுக்கு சின்ன உற்சவம் மூர்த்தி இருக்க, அவனுக்கு டோலோத்சவம் பண்ணும் பொழுது சாதாரண தொட்டில தான் போடுறோம். அவனுக்கு ஒரு நல்ல மெத்த பண்ணி ரத்தன கம்பளத்தால மெத்தையை மறைச்சு நல்ல தலகாணி, அவனுக்கு நல்ல ஒரு காட்டன் போர்வை, காட்டன் துணியால ஆன ஒரு போர்வையை போத்தி கண்ணனை படுக்க வைக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டது. அம்மாவுக்கு ஆசை இருக்கும் இல்லையா, குழந்தைகள்லாம் பண்ணு பார்க்கணும்னு. அது போல ஆசைப்பட்ட ஒரு சேட்டுஜிக்கு விஷயம் சொன்னார். உடனே அவர் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல இப்படி 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 ஆகி ஒரு மெத்தைக்கு 100 கணக்கான மெத்தை வந்துருச்சு. போட்டி போட்டு எல்லா குடும்பத்திலையும் நானின்னு சொல்லி வித விதமா மெத்தைகள், அழகான தலகாணி, குட்டி மெத்தை, குட்டி தலகாணி, குட்டி ரத்தன கம்பளம், அழகான போர்வை, காட்டன் சில்கே வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா விட்டலநாதர் என்ன பண்ணாருன்னா, ராத்திரி டோலோத்சவத்துக்கு விதவிதமா இருக்கு, என் குழந்தைக்கு எதை போடுவேன், ஒரு நாள் கண்ணா உனக்கு ஒரு நாளுக்கு ஒரு மெத்தடா, இவ்வளவு பேர் ஒரு மெத்தாள் வாங்கி வந்து கொடுத்துருக்கா பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் அதுக்குன்னு தனி பீருவா பண்ணி அதில் அடக்கி அடக்கி வச்சுட்டு இருக்கானா. ஸ்ரீநாதனை பக்கத்துல வச்சுட்டு உட்காந்து வச்சுட்டு எல்லாம் அடக்கி வச்சுட்டு கிளீனா அடிச்சு சுத்தமா வச்சிருக்க, உனக்கு எது பிடிக்கும் சொல்லு. அது ஒன்றும் பேசவே மாட்டேங்குது. ஒரு 4-5 மெத்தையை எடுத்து, தலகாணி எடுத்து, போர்வை எடுத்து, உனக்கு எது வேணும் சூஸ் பண்ணுன்னு. அது 5 சூஸ் பண்ணல, எல்லாத்தையும் எடுத்தார். ஒன்னொன்னா பார்த்துதான் சுத்தி 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 அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த ரூம்ல சுத்தி எல்லா இடத்துலயும் மெத்தையும் போர்வையும் தலகாணியும் விழுந்திருக்கான். உனக்கு எதுவுமே பிடிக்கலையா இப்படி சொல்லாத, வள்ளா இவ்வளவு பிரியமா தானே எல்லாம் பண்ணி வந்து கொடுத்துருக்கா, எதுவும் வேண்டாம்னு சொல்லாதுன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. ஏண்டா ஸ்ரீநாத் அழற, என்னமாச்சு, உனக்கு இது ஒரு படுக்கை பிடிக்கலையா, என்னை இந்த படுக்கையில தூக்க வச்சுட்டு நீ பக்கத்து இடத்துல போய் தூங்கலான்னு ஆசைப்படுறியான்னு கேட்டான். புரிஞ்சுட்ட, அவர் அழ ஆரம்பிச்சுட்டார். குழந்தைக்கு அம்மா மடியை காட்டிலும் பெரிய ஒரு படிக்க அப்படி பேசணும் ஸ்ரீநாத். குழந்தைய அழைச்சிட்டு ஸ்ரீநாதனை தன் மடியில போட்டு அவனுக்குன்னு பாடின பாட்டுல இன்னைக்கு பாடணும். இந்த சந்தர்ப்பத்துக்கு அவர் பிரஜபாஷையில் ஒரு பாட்டு பாடினார் கண்ணன். இன்னைக்கும் கூட கண்ணன் அந்த அக்ஷகால ஆகிற அம்மா மடியில தான் தூங்குவார். இது போல அந்த வாத்சல்ய பிரேம, அதுக்குன்னே ஒரு க்ஷேத்திரம் நாதத்வாரா. கண்ணனை தெய்வமா பார்க்க மாட்டாவா, குழந்தையா பார்ப்போம். நான் நல்லா இருக்கணும் அது தேவையில்லை, ஸ்ரீநாதன் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருந்தாலும் நான் நல்லா இருந்துருவேன். இதுல என்ன ஆகுது, தன் இழப்பும் பக்தி புஷ்டி ஆகுது. This is also a way. அது போல இங்க யசோத தன் மடியில குழந்தைய தூக்க போட்டு தினம் இதுக்கு கதை சொன்னாதான் தூங்கும். அவளுக்கு தெரிஞ்சது ஒரே கதை தான், ராமோ நாம பகவ. எல்லாருக்கும் ஒரு காலத்து தெரிஞ்சது ராமாயணம் தானே, எல்லாரும் வீட்லயும் நித்திய பாராயணமே ராமாயணம் தான், ராமச்சரித்திரம் தான். கதைன்னா முதல் கதையா வந்ததே ராமச்சரித்திரம் தான். அப்புறம் தான் கிருஷ்ண சரித்திரம், எந்த தேவதா சரித்திரங்களானாலும் கூட புராணங்கள்லாம் கூட ராமாயணத்துக்கு அப்புறம் தானே. அதுல முதல் கதாரூபமா வந்தது ஸ்ரீராம சரித்திரம் தான், ராமாயணம் தான். அதனால எல்லாரும் அந்த காலத்துல ராமாயணம் தான் படிப்பாங்க. யசோத மடியில கண்ணன் தூங்கின்னு ராமாயணம் கேட்கிறான். ராமோ நாம பபுவ, ராமன் உத்தர்ந்த, ராமருக்கே சொன்ன. யசோத சொன்னா கதை கேட்காத தூங்காது, கதை தினம் கதை சொல்லணும். நான் அப்படி கதை சொல்லிட்டே இருந்தா நீ தூங்கிடுவேன்,
நான் அந்த கதையோட ஆஸ்வாதனத்தை பண்ணிட்டு நான் சமயத்தை மறந்துட்டு எனக்கு நிறைய ஆத்து வேலை இருக்கு. அதான் நீ ஒண்ணு படணும், நீ தூங்குற பரியந்தம் நீ கதை கேட்கறேன்னு எனக்கு தெரியும். அதனால நீனு கொட்டு சொல்லணும். சொல்லறியா? சொல்லறேன். குழந்தைகளே ஏன் கதையை கேட்கும் அப்படின்னா, அவளுக்கு கதை ஒரு பக்கம், கதையை காட்டிலும் நம்ம கிட்ட கனெக்ட் ஆகணும். அவள் நம்மளோட பிரேமையை எதிர்பார்க்கிறான். நம்ம கிட்ட கனெக்ட் ஆகிறதுதான் அவ கதையை கேட்கிறான். அதுபோல யசோத கிட்ட அவ்வளவு பிரேமையா கண்ணனுக்கு. நான் சொல்லறேம்மா, ஹூம் கொட்டறேன், நீ சொல்லு. ராமர் என்று உத்தர்ந்த ஹும் ததபலா, இப்படி கூட ராமாயணம் சொல்லலாம். ததபலா சீதா, அவருக்கு சீதா கல்யாணம் ஆயிடுச்சு. சீதை என்ற ஒரு மனைவி இருந்தா. ஹும் தௌ, அவ ரெண்டு பேரும் பிதுஹு வாச்சா, பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும்னுட்டு அவ காட்டுக்கு கிளம்பினா. ஹும் பஞ்சவட்டி தடே விஹரதா, பஞ்சவட்டியில அவ விஹரிச்சுட்டு இருக்கும் பொழுது சூர்பனகை இத்தியாதிகள்லாம் வந்தா. அவ போய் ராவணன் கிட்ட பிரலபனம் பண்ண கரதூஷணாள்கள் வந்து அவளும் வடிகட்பட்டு போய் கடைசியில ராவணனே வந்து மாறு தேசத்துல சீதா பிராட்டிய அபகரிச்சு விட்டான். 3-4 பதம் தான். பஞ்சவட்டி தடே விஹரதஸ்தாம் ஆஹரத் ராவணஹா, சீதைய ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு கதை சொன்னா. இது ஹும் ஹும் ஹும்னு கேட்டுன்றது. அடுத்த க்ஷணம் அம்மாவோட மடியில காணவே காணுமா. என்னடாப்பா அப்படின்னு பார்த்தா அந்த ராமச்சந்திர பிரபுவை போல கம்பீரமா நின்னுட்டு, ஏ லக்ஷ்மணா எழுடா வில்லன்றோம். சௌமித்ரே, அப்படி தான் ராமச்சரித்திரம் அவ்வளவு தன்மயமா அவரே கேட்கிறாரு. வதனு நித்ரார்த்தம் ஜனனி கதாமிதி ஹரேரே ஹுங்காரத ஸ்ருண்வதஹ. தூங்க வைக்கணும்னா இது ரொம்ப சூட்டியா எடுத்துப்போம். ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிட்டான். கதையை கேட்டு தூங்குறவா உண்டு. தூங்குறதுக்கு கதைக்கு வரவா உண்டு. ஆனா இது கதையை கேட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆயிடுச்சு. தூங்க வைக்கணும் பார்த்தா ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆயிடுச்சு. நித்ரார்த்தம் ஜனனி கதாமிதி ஹரேர் ஹுங்காரத ஸ்ருண்வதஹ. அப்படி எழுந்து நிக்கிறானா, கையில கோதண்ட பாடியாக நின்னுட்டு, எழுடா சௌமித்ரே வில்ல. ஒரு பெரியவர் இதுக்கு சொல்லுவா, இது போல சாமர்த்தியம் ராமருக்கு இருந்திருந்தா அவங்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்கு. தூக்கத்திலேயே இது ராவண வதம் பண்ணிடுவது. சௌமித்ரே வதனு தனுர்தனுரிதி விக்ராகிர பாதுலஹா. அந்த கண்ணனுடைய விக்ரமா அப்படி ஆழ்ந்து கதையை கேட்டிருக்கான் இல்லையா. அப்படி ஆழ்ந்து அவன் கதையை கேட்டதுனால அந்த ராமச்சரித்திரத்தை கேட்டு அப்பவே அந்த பாவம் வந்துருத்தவனுக்கு வந்து உடனே, ஏ லக்ஷ்மணா வில்ல எடு, அந்த ராவணனை முடிச்சு கட்டாரேன். அந்த மாதிரி பகவானுடைய உக்கிரமான அந்த வார்த்தைகள் நம்மளை காப்பாற்றட்டும் அப்படின்ற லீலாசுக்கு. இப்படி ஒரு பால லீல பாகவதத்துல கூட கிடைக்காது. கண்ணன் ராமாயணம் கேட்டான். அதாவது சாமர்த்தியத்துல இவருக்கு கொஞ்சம் ரொம்பவே சாமர்த்தியம். ராமகிருஷ்ணாளுக்கே அந்த பேதம் தான் சொல்லுவார். இந்த நித்திய சாகேதம், நித்திய பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு தாமத்தை கோலோகம் சொல்றா பாருங்க. நித்திய சாகேதம், நித்திய கோலோகம் அப்படின்னு ஒரு தாமம் இருக்கும். ராமபக்தாள்லாம் கடைசியில அந்த சாகேதத்துல போய் சேருவாங்க. அதோட ஒரு சாயை தான் அயோத்தியம். அதுபோல கோலோகம், நித்திய கோலோகம், வைகுண்டாதி லோகங்களை சொல்ற அது போல நித்திய கோலோகம்னு ஒரு லோகம் இருக்கும். கிருஷ்ண பக்தாள்லாம் கடைசியில அங்கதான் கிருஷ்ண சாகிச்சு. ராமாயணத்தையும் வருது, பாகவத புராணத்திலும், பாகவத புராணம் மகாத்மியத்திலையும் வருது. எல்லாரும் கண்ணன் அந்த கோகர்ணன் பாகவதம் பண்ணும் பொழுது கடைசியில எல்லாரையும் அழைச்சிட்டு கோலோகம் போனான்னு பத்ம புராணம் சொல்றது. இந்த நித்திய சாகேதம், நித்திய கோலோகம் அது அழியவே அழியாது. இந்த நித்திய கோலோகத்துல பிருந்தாவனம் இருக்கு, யமுனை இருக்கா, கோவர்தனம் இருக்கு, யசோதை, நந்தகோபர், கோபர்கள், கோபிகைகள் எல்லாரும் இருப்பாங்க.
அந்த மாதிரி நித்திய சாகத்தை தசரதாதிகள் எல்லாரும் இருப்பாங்க. கௌசல்ய, தசரதர் இத்தியாதிகள் எல்லாரும் இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் இந்த கௌசல்யக்கு அங்க, யசோதைக்கு இங்க, அவளுக்கு பரஸ்பரம் ஒருத்தரை பார்த்துக்கணும்னு ஆசை. கௌசல்யக்கு கோலோகம் போகணும்னு ஆசை, யசோதையை பார்க்கணும். அவளோட புள்ள ரொம்ப சூட்டியா இருக்குமாவே, எல்லாரும் அதை பத்தி சொல்றா, அதை போய் பார்க்கணும்னு கௌசல்யக்கு ஆசை. இவ சொல்றா, ஒரு வாட்டியாவது சாக்கியத்தை போய் பார்க்கணும், ஒரு சாது பிராணி ஒண்ணு இருக்கு, என் பிள்ளைகிட்ட பாக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன், இவரை கொஞ்சம் அங்க கொண்டு போய் உட்காந்து வச்சு அவரை பார்த்தாலே இவருக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும்னு இவனுக்கு ஆசை. இப்படி ரெண்டு பேர் நினைச்சுப்பா. யசோதைக்கு ரொம்பவே கஷ்டம், இவனை வச்சுட்டு வீட்டு வேலை பண்றதே படாத பாடு. இப்படி நினைச்சு ஒரு நாள் கௌசல்யா வந்துட்டான் கோலோகத்துக்கு. ராமரையும் அழைச்சிட்டு, குட்டி ராமர், பால ராமரை இடுப்புல வச்சுட்டு அழைச்சிட்டு வந்துட்டாலாம் கோலோகத்துக்கு கௌசல்யா. அது யசோதைக்கு ஒரே சந்தோஷம். கௌசல்யா, உன்னை பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன், இந்த குழந்தைய பத்தி எவ்வளவு கேட்டிருக்கேன், என் உள்ள கொஞ்சம் பாடம் சொல்லி வச்சிருந்தேன். மரியாதா புருஷோத்தமன்னு கேள்விப்பட்டிருக்கேனே, இவனை பார்த்தாலே இப்படி இருக்கு, சாதுவா இருக்கு, என் பிள்ளையும் இருக்கு அப்படின்னு சொல்லறாளா யசோதை. கொஞ்ச நேரம் ஆச்சு, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. இது ரெண்டையும் விட்டுட்டாலும். ஒரு பக்கம் பால ராமர், இப்படி ஒரு கதை நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஒரு பக்கம் ஒரு பால ராமர், பாலகிருஷ்ணன், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கா. ரெண்டு பேர்லயும் வித்தியாசமே தெரியாது. ஈவன் திஸ் பிரசன்ஸ் கூட அப்படியே இருக்கும். சரீரத்தோட வர்ணம், காந்தி, சாநித்தியம், அழகு, எதுலயும் வித்தியாசமே தெரியாது. ஒரே ஒரு இடத்தை பார்த்தாதான் வித்தியாசம் தெரியுமா, கண்ணை பார்த்தா தெரியும். அது அப்படியே நிச்சலமான ஒரு கண்ணு ஒண்ணு, அப்படியே என்ன கண்ணால அது அப்படியே சலிச்சுட்டு இருக்கிற கண்ணு, அந்த கண்ணுலயே இவ்வளவு ஆக்ஷன் காணும். இது அப்படியே நிச்சலமா இருக்கு. அதை பார்த்தாதான் தெரியுமா, வித்தியாசமே இல்லாட்டா தெரியாதான். உடனே யசோதை உள்ள அழைச்சிட்டு போயிட்டா. கௌசல்ய கோலோகம் பார்க்கணும்னு இது ரெண்டு விளையாடிட்டு இருக்கு அவனிடத்துல. பார்த்தா ராமர் அப்படியே சாந்தமா, அவருக்கு இதை வச்சு என்ன பண்ணுவதுன்னு தெரியும். அவர் ராஜ பரம்பரையில வந்திருக்கிறோம். அவர் அப்படியே ரொம்ப கம்பீரமா, கொஞ்சம் எல்லாரோட பழகுறது பார்த்துதான் பழகுவார். அப்புறம் ரொம்ப சிங்குலர்லாம் யாடா போடலாம் பேச மாட்டார். ரொம்ப அப்படி பழகினவர். இது ஒரு உட்கார மாட்டேங்குது, வா விளையாடுன்றது. அவரை கையில அவன் சின்ன வயசுல இருந்து அம்பு வில்லெல்லாம் வச்சு கொடுத்துருப்பான் கௌசல்யா. இவன் கையில புல்லாங்குழல் வச்சிருக்கான். இந்த புல்லாங்குழல் எடுத்து ராமர் கையில கொடுத்துட்டு, ராமர் கையில இருக்கிற அம்பு வில்லை எடுத்துட்டு ராமருக்கே குறி வைக்கிறான் கிருஷ்ணருக்கு. அது ராமர் இப்படி இப்படி பாக்குறாரு. அவருக்கு அம்பு வில்லை யூஸ் பண்ணிதான் கொஞ்சம் பழக்கம். இந்த புல்லாங்குழல் வச்சு என்ன பண்ணணும் தெரிய மாட்டேங்கிறது. இப்படி ஒரே இது. வா குதிரை விளையாட்டு விளையாடலான்னு ராமர் மேல ஏறி கிருஷ்ணர் இந்த குடுமையெல்லாம் பிரிச்சு பிடிச்சு அசைச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டினா நகரவே மாட்டேங்குது இந்த குதிரை. ரொம்ப கம்பீரமா தான் விளையாட முடியுமா? இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு. கௌசல்யோ ஆத்தெல்லாம் பார்த்து கிளம்புறோம் ஆத்துக்கு, அவர் காத்துட்டு இருப்பாருன்னு சொல்லி இங்க வந்தா. எடுத்துட்டா குழந்தைய மடியில வச்சுட்டா. யசோதைக்கு சொல்லி கிளம்பிட்டான். கிளம்பி போறா. நடந்து போறா. சாக்கேத்தை வந்துடுச்சு. சாக்கேத்தை குழந்தைய விட்டுட்டு, ரமா சமுத்தா இங்க இரு ராகவா, நான் சமையல்லாம் பண்ணி சந்தர்ப்பத்துக்கு உங்களை கூப்பிடுறேன், நீ வா அப்படின்னா சரின்னா. ஆனா விஷயம் இப்பதான் தெரிய போகுது. இந்த வந்த குழந்தை அவனுக்கே தெரியாது, மாறி வந்துருச்சு. அது ஏன் இப்படி சைலண்டா இருந்திருக்கு இவ்வளவு தூரம்னா, அது ஐடியா கூட்டிட்டு வந்திருக்கு. சாக்கேத்தம் பார்க்கணும், வர வழியிலேயே கலாட்டா பண்ண கூட்டிட்டு வந்திருக்கு. அதுதானே அப்படியே ராகவன் போலயே வந்திருக்கு சாந்தமா.
இங்க வந்து அம்மா விட்டுட்டு போனா சாகியத்தம் எல்லாம் இருக்கிற பேலஸ் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணி கொடுத்து அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு விளையாட போறேன் வாட போறான்னா அவனுக்கே ஒரே ஆசை. ராமர்லாம் இப்படி சாப்பிட்டு முடிச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவானா, மரியாதையோட கூப்பிடுவானா, ரகுராமா விளையாட வரியா வா போகலான்னா அவன் கம்பீரமா வருவான். இவா ஊர்ல எல்லாம் வாடா போடான்னு தானே பேசுவா எல்லா கோபாலகர்கள். அதனால எல்லாரும் வாடா போடான்னு கூப்பிட்டு போறா. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், இது யார் இது, நம்ம ராமனா இது, இப்படி எல்லாம் பழக மாட்டேனான்னு ஒண்ணு வித்தியாசமே தெரிய மாட்டேங்கிறது. நம்ம ராகவனா இது அப்படின்னு சொல்லி அந்த சரையூர சிம்மடிக்கணும் சொல்லி இவாளெல்லாம் அது உள்ள போட்டு அவா மேல ஏறி உட்காந்துட்டு சிம்மிங்கெல்லாம் அடிச்சு உடனே அவள்லாம் வந்து சொல்லறா கௌசல்யம்மா கிட்ட, இது என்னமா இது, இப்படி ஒரு நாள்ல உங்க பிள்ளை இப்படி மாறிடுவானா, இப்படி ஆகிட்டானே, என்ன சொல்லுவேன், என் ராகவன்ல என்ன குறை, கொஞ்ச நாள் பேருந்தானே அதோடைய கொஞ்சம் சம்பர்க்க தோஷம், சங்க தோஷம் இவனுக்கு வந்திருக்கோ என்னமோ, சரியாயிடும் ஒரு நாள்ல சரியாயிடும். அவனோட சுபாவம்னு ஒண்ணு இருக்கு, அதுலதான் வந்து நிப்பாங்க. கடைசியில இவன் சாப்பிட கூப்பிடுறா. தசரதர் உட்கார்ந்து இருக்க, ராஜாவோ அதனால ராமருக்கு தனியா ஒரு பலகா, தனியா ஒரு தட்டு, அந்த தட்டுல தான் பரிமாறுவானா. அப்பா சாப்பிட்டு ஆரம்பிச்ச பிறகுதான் இவன் சாப்பிடுவானா. அப்படி எல்லாம் ஒரு பద్ధதி, ஒரு விதி. இவா ஊர்ல அதெல்லாம் கிடையாது. நேர நந்த பாபா மடியில தான் உட்கார்ந்து சாப்பிடணும். அன்னைக்கு பக்கத்துல தட்டெல்லாம் வச்சிருக்கா, ஒரு குதி குதிச்சா தசரதர் மடியில போய் உட்கார்ந்து. தசரதருக்கு ஒரே ஆச்சரியம், கட்டிக்கிற குழந்தை கூப்பிட்டாலும் வரமாட்டான், பயந்துண்டு கையை கட்டிண்டு நிற்பான் ராமன். இப்படி ஒரு பிரேமையை காட்டுறாரு, இப்படி ஒரு பிரியத்தை காட்டுறாரு, என்னடி ஆச்சு கௌசல்ய, இவன் மித்ராள்லாம் கூட இதுதான் சொல்றா, ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருக்கு, புரிய மாட்டேங்கிறதுன்றான். உடனே சாப்பாடு பரமாறினா நித்தியம் நந்தகோபர் படுற பாடு அவருக்கு தான் தெரியும். இது இவர் அது சாப்பிடுறது அப்பாவை சாப்பிட வைக்கிறேன்னு அப்பாவோட தாடி மீசை எல்லாத்தையும் ஆக்கிடும். இங்க தசரதர் அது மாதிரி பாடுபட்டு விட்டது. கடைசியில சொல்லுங்க, இது நம்ம குழந்தையே இருக்கு, சான்ஸே இல்லை. என்ன இருந்தாலும் இப்படி எல்லாமா, அவனுக்குன்னு ஒரு ஒரு லிமிட் இருக்கு, அதை கிராஸ் பண்ணவே மாட்டான். இப்படி பண்றானே இவன். நான் சொன்னேனே அந்த பிள்ளையோட சம்பர்க்கம் தான், விபரவெல்லாம் விட்டுடும் போது அங்க போனா அங்க ஒரே ஆச்சரியம் அவளுக்கு, ஒரு ஆசையும் இல்லை. ஏன்னா இதுதான் கையில அம்புவில் எடுத்துனது, ராமனோட கையில எடுத்து வச்சிடுதே சாகியத்துக்கு போனோம்னு வேற நடந்து குடிச்சு கொடுத்து, அது கையில புள்ளாம்பழம் வச்சுட்டு கண்ணையா ஆவோ ஆவோன்ற அம்மா, கண்ணையா ஆவோன்னா இது யாரோட பேரோ கூப்பிடுறான்னு நினைச்சு உட்கார்ந்து உடதாண்டா கூப்பிட்டே வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போனாலும் பாப்பா பக்கத்துல மரியாதையா நிக்கிறான். பக்கத்துல பாக்குறான், ஏன்னா பக்கத்துல பலகா இல்ல, தட்டு இல்ல, தனக்கு தெரியாது எப்படி உட்காந்துக்கிறது அப்படின்னு தெரியல. அப்பா சாப்பிட்டு தான் சாப்பிடுவான் அப்படின்னு இப்படி இருக்கேன்னு பார்த்துட்டே இருக்க, வாடா கண்ணா ஏண்டா அப்படி நிக்கிற, ஆசையோடு என் மடியில வந்து பிரேமையா உட்காருவிய வா அப்படின்னு சொல்லி நந்தபாபா இழுத்து மடியில உட்காந்து வச்சுக்கிற. என்ன சொல்ல, இப்படி ஆயிட்டாரு, இப்படி இருக்கணும் தான் ஆசைப்பட்டோம், இப்படி ஆகிட்டாரு நம்ம குழந்தை. அவ சொல்றா, அது வந்து உத்தமன், அவனோட கொஞ்ச நேர சம்பர்க்கம், நம்ம குழந்தை இப்படி ஆகிடுதுன்னு ஒரே சந்தோஷம். அன்னைக்கு ஒரு விஷமும் இல்லை, ரொம்ப லட்சையோட மரியாதையோட சாப்பிடுறான். அப்பா ஊட்டினா பார்த்து பார்த்து சாப்பிடுறான், ஒரு கஷ்டம் கொடுக்கல. அங்க இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இல்லாட்ட இவங்க ரெண்டாலே எல்லாரும் பயந்துப்பா, அப்படி அழகா அவளெல்லாம் பழகி விளையாடலாம். இப்படி ஆச்சு ராத்திரி ஆயிடுச்சு. ராமருக்கு தனி தூங்குற அறை உண்டு. ராமா போய் படுத்துக்கோன்னா கௌசல்ய நேரம் வந்தா அப்பா அம்மா படுத்துட்டு இருக்கிற படிக்க நடுப்பு டமாக்கு விழுந்தான். கதை சொல்லுமா கதை சொல்லுமா, அங்க தூங்க கஷ்டப்படுறான், ஏன்னா தனியா ஒரு இடம் இல்லையே. அப்பதான் தசரதர் சொன்னார், நான் காத்தாலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், he has crossed all limits, இது நிச்சயமா நம்ம குழந்தை இருக்க முடியாது, யசோதை இருங்கோ அப்படின்னு சொல்லி கண்ணை அப்படி பார்த்தாலும் உள்ள
சலிச்சுட்டு இருக்கான். புரிஞ்சுட்டா, கண்ணையாவது கூப்பிட்டாளாம் அம்மான்னு. ஓ, நீங்க சொல்லியது வாஸ்தவம் தான். அதே போல அங்கேயும் ராகவானால யசோத புரிஞ்சுட்டாலும் கடைசியில் ஐயோ இப்படி மாறி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குழந்தைய அழைச்சிட்டு வரானாம். நடுவழியிலேயே கிடைச்சாளா 2 பேரும். கௌசல்யா சொன்னாள், என்னடி எப்படி சமாளிக்கிற நீ? குரங்கே பரவாயில்ல போல இருக்கு, உன் குரங்கு போல இருக்கிற பிள்ளைய வச்சுக்கோனாலும். யசோத சொன்னாலும் துரு துரு துருன்னு உற்சாகமா பிரேமையை கொடுக்கறது என்ன கட்டின சாணி போல இருக்குது. இதெல்லாம் நமக்கு சரி வராது, நீ வச்சுக்கோனாலும். அப்படி ஒரு கதை சொல்லுவான். பிருந்தாவனத்துல ரசிகாட் சொல்ற கதைகள் எங்க இருக்கு பிரமாணம், எந்த புராணத்தில் இருக்கிறது? பிருந்தாவன ரசிகாள் ஒரே பெருமாளுடைய 2 அவதாரத்துல இருக்கக்கூடிய பாவ வித்தியாசம். ஆனா கிருஷ்ணன் துஷ்டன் நினைச்சுக்க கூடாது. கிருஷ்ண பிரேமையா எல்லாரோடையும் பழகிற ஒரு தெய்வம். அவர் மரியாதா புருஷோத்தமன் அப்படின்ற பாவம். அதனாலேயே லீலா சுகர் ஏகாந்த கிருஷ்ண பக்தரும் கிருஷ்ண பக்தரா இருக்கிறது. அவர் ராமகதையை கிருஷ்ணர் கேட்டர்னு சொல்லி இன்னொரு ஸ்லோகத்துல சொல்லுற கண்ணன் ராமர் கிட்ட சொல்லுற ஏத்துக்கு சொன்ன துளசிதாசருக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சதுன்னு. லீலா சுகருக்கு ராம தரிசனம். அப்படிலாம் நடக்கும் போது இருக்கு அவருக்கு. சுவாமியே சொல்லுவார், சைவம் முத்தினா வைஷ்ணவம், வைஷ்ணவம் முத்தினா சைவம். அது எப்ப அப்படி தாண்டவும் தெரியாது, அது சொல்லுவா அப்படி. ஏன்னா ஒரே கதை, விஷ்ணு ரொம்ப விஷ்ணு உபாசனை பண்ணி போனா முத்தி போனா சைவமாயிடுமா. ரொம்ப சிவாராதனை பண்ணி சைவம் முத்தினா வைஷ்ணவம் ஆயிடுமா. அப்படி ஒரு பாவத்தை சொல்ற, அப்படி ஒரு ஃபேஸ். இப்போ இங்க ராமரை பார்த்து அவர் சொல்ற 3வது ஆஸ்வாசம் என்ன ஸ்லோகம் பார்த்தோம்? 4 ஆஸ்வாசம் விஹாய கோதண்ட சரவு முகூர்த்தம் அந்த ஒரு ஸ்லோகம். ஆமா 94 கரெக்டாவே சொல்லிட்டேன். 3வதுல 94வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை சொல்லி இன்னைக்கு பூர்த்தி பண்ணேன். விஹாய கோதண்ட சரவு முகூர்த்தம் கிருஹாண பாடவு மணி சாரு வேணும் மாயூர பர்ஹம்ச நிஜோத்தமாங்கே சீதாபதே துவாம் பிரணமாமி பశ్చాத். ராமரை பார்த்து தைரியமா சொல்ற லீலா சுகர், ராமா இதுக்கு இதோட பாரமா இருக்கிற கோதண்டத்தை கையில பிடிச்சிட்டு தூக்கி போடுங்க, எனக்கோஸ்கரம் பண்ணேன். விஹாய விட்டுடு, என்ன கோதண்ட சரவு முகூர்த்தம், கையில கோதண்டத்தையும் வில்லையும் வாழத்தையும் வச்சிருக்கே, அது எனக்கோசரம் கொஞ்சம் கீழே போட்டுடுங்க. முகூர்த்தம், அப்புறம் கையில என்ன வச்சுக்கணும்? கிருஹாண பாடவு மணி சாரு வேணும், உனக்கு அழகா இருக்கக்கூடியது அந்த வேணுதான். அந்த பாரமே இல்லாத எல்லாருடைய ஹிருதய பாரத்தை நீக்கக்கூடிய அந்த வேணுவை பிடிச்சிட்டு வேணுகாலம் பண்ணேன். இவ்வளவு கடினமா இருக்கிற பாரமா இருக்கிற ரத்தின கிரீட்டம் உனக்கு தூக்கி போடு, அழகான மயிர்பீல வச்சுக்க போறோம். மாயூரபர்ஹம்ச நிஜோத்தமாங்கே, இப்படி நீ நின்னாதான் சீதாபதே துவாம் பிரணமாமி பశ్చాத். இதுதான் ஒரு ஸ்லோகம். எல்லாருக்கும் இது புரியாது, ரசிகாளுக்கு தான் புரியும். கிருஷ்ண பக்தாளா கிருஷ்ண ஐகாந்திகாளா இங்க இருந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிடும் இந்த ஸ்லோகங்கள். சீதாபதே, ஹே சீதாபதே நீ இப்படி நின்னாதான் அப்புறம் அவனுக்கு நமஸ்காரம் பண்றேன். பశ్చాத் துவாம் பிரணமாமி, நீ இப்படி எல்லாம் நின்னா உனக்கு நமஸ்காரம் கிடைக்காது. ஒரு முகூர்த்தமா என்னோட நமஸ்காரம் உனக்கு வேணும்னா கையில இருக்கிற வில்லையும் பானத்தையும் கீழே போடு, கிரீடத்தை தூக்கி போடு, வேணுவ கையில வச்சுக்கோ, சிரசுல மயில்பீலி வச்சுக்கோ, காலை மடிச்சு வை, இடுப்பை மடிச்சு வை, கழுத்தை மடிச்சு வை, கடாட்சத்தால என்ன பாரு, அந்த வேணுகானம் பண்ணு, அப்புறம் திங்க் உன்னை நமஸ்காரம் பண்ணவோ வேண்டாம். சீதா பதே துவாம் பிரணமாமி பశ్చాத். இப்படி ஒரு அழகான
ராசிக்கமான ஸ்லோகங்கள் தான் ஸ்ரீகிருஷ்ண கருணாமிருதம். அந்த கிருஷ்ண கருணாமிருதமாகிற சமுத்திரத்தோட ஒரு ஷோரை தான் நம்ம இந்த வாட்டி பார்க்க போறோம். அவ்வளவுதான். we can go. இன்னும் உள்ள போக 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 நிறைய அற்புதமான முத்துகள் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு பாவத்துல வச்சு சொல்லிட்டு வரேன். ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு டாபிக்கா ஹிருதயத்துல வச்சுட்டு சொல்லிட்டு வரேன். சுவாமிஜி சொல்லுவார், ஆச்சாரியர்கள் சரித்திரம் சொல்லுற ஆரம்பத்துல ஒரு மாதிரி சொன்னேன், அப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி, அப்படி 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 பல பல வருஷங்கள் சொல்லி சொல்லி உபாசனை பண்ணி அதோட பலன் தான் ஆத்ம தீர்த்தம் பண்ணுவார். அது போகணும், அது உள்ள. அது போலதான் பொதுவாக இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் நிறைய யாரும் கேட்கறது இல்லை. கிருஷ்ண கருணாமிருதம் அற்புதமான கிருஷ்ண பக்திக்கு இவ்வளவு ராசிக்கமான கிருஷ்ண பக்தி புஷ்டி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ கோஷமாக அமையிறது கிருஷ்ண கருணாமிருதம். தொடர்ந்து நாளைக்கு இன்னும் சில அற்புதமான பாவங்களோட பார்க்கலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம்.